மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் முதலாவதாக கிறிஸ்திய சுக்குள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, விசேஷ விதமாய் நம்முடைய வாழ்நாளிலே இந்த ஒரு நாளை கிருபையாய் கொடுத்து இந்த நாளிலும் நாம் சகோதர சகோதரிகளாய் ஒன்று கூடி இந்த பரிசுத்த ஆராதனையில் பங்கு பெற்று நம்முடைய பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், அவரை தொழுது கொள்ளவும், அவரை ஆராதிக்கவும் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த மேலான வாய்ப்பிற்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினால் துதிகளையும் நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக்கொண்டு, அடியான் சார்ந்திருக்கிற அவிநாய் சபின் சகோதர சகோதரின் அன்பின் வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நம்ம இந்த பாடத்திற்குள் கடந்து செல்வோம். பாடக்கூடிய தலைப்பு சகோதரர் சொன்ன விதமாக தேவனுடைய அன்பு. இப்போ இந்த தலைப்பை இங்கே ப்ரெசென்ட் பண்ணும்பொழுது வெறும் அன்புன்ற மாத்திரம் வந்திருக்கும். இந்த பாடம் இந்த அன்பு அப்படின்ற தலைப்பில் நம்ம இது ஒரு புதுமையான பாடமாக இருக்காது. ஏன்னா இந்த தலைப்பில் நம்ம நிறைய பாடங்கள் நிறைய கோணங்களில் பார்த்துருப்போம். அதனால் இப்போ ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கலாம். அன்பு அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் வச்சு நம்ம பதில் என்ன வரும்? அன்பு அப்படின்னா என்ன? நம்ம ஒருவர் மீது காட்டக்கூடிய ஒரு குணலட்சணம் அப்படின்றாரு. வேற பிதா எதிர்பார்க்கிற முக்கியமான ஒரு குணலட்சணம் இல்லைங்களா? இப்போ ஒரு வசனத்தை பார்த்துட்டு இந்த அன்புன்னு என்ன அப்படின்ற சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம், வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் வெளித்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை குறித்து இந்த இடத்துல சொல்றாரு. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இதில் அன்பு தான் எப்படி இருக்கலாமா முதல் ஸ்தானத்தில் நிற்கிது அப்படின்றாரு. இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, விசுவாசம்னா என்ன, நம்பிக்கைன்னு என்ன? விசுவாசம் அப்படின்னா ஏன்னா இதெல்லாம் நம்ம பேசிக் ஸ்டடியிலேருந்தே நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? விசுவாசம் அப்படின்னா என்ன, நம்பிக்கைன்னு என்ன? காண்கிறது மேலே இருக்கிறது நம்பிக்கை இல்லைங்களா? நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை எதிர்பார்த்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரியம் எப்படி நடந்து முடிஞ்சிடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்றது விசுவாசம். அப்படியே எடுத்துக்கலாங்களா? இப்படி சொல்லிட்டு இந்த அடுத்ததாக சொல்கிறாரு, இவைகளில் அன்பு பெரியது அப்படின்ட்டாரு. இப்போ பாருங்கள், இந்த இமேஜில் ஒரு 2 பிக்சர் இடம்பெற்றிருக்குது. ஒன்று ஆபிரகாம், இன்னொன்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? இப்போ இது 2ஐயும் கம்பேர் பண்ணி இந்த வசனத்தை அப்படியே வச்சு நம்ம பார்த்துடலாம். பாருங்க, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இந்த 3ம் இருக்குது, இதில் அன்பே பெரியது அப்படின்ட்டார். இப்போ ஆபிரகாம் எடுத்துக்கலாம். ஆபிரகாம் கிட்ட விசுவாசம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது, அன்பு இருந்தது. இந்த 3 எப்படி அவர் வெளிப்படுத்தினார்? தன் குமாரனை கொடுக்கும் போது அவர் இந்த 3ஐ வெளிப்படுத்துறாரு இல்லைங்களா? அப்போ விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்துறாரு? கீழ்ப்படிதல் எடுத்துக்கலாம். கீழ்ப்படிதல். ஆனால் அந்த விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்துறார் அப்படின்னு பலி கொடுக்கிற மூலயமா, அந்த பலி கொடுக்கறது மூலயமா நான் கேட்குறது, எந்த ஒரு தன்மையில் அந்த விசுவாசன்றதை எப்படி வெளிப்படுத்துறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பிதாவாகிய தேவன் ஆபிரகாம் அழைக்கும் பொழுது என்ன சொல்லி அழைச்சிடுறாரு? உன் சந்ததி வானத்து நட்சத்திரம் மாதிரி கடற்கரை மனம் மாதிரி இருக்கோ, அது போக என்ன சொல்லிடுறாருன்னா, உன் சந்ததியில் தான் இந்த பூமியில் இருக்க ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க அப்படின்னு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துட்றாரு இல்லைங்களா? இப்போ இது என்ன ஆயிடுச்சு? ஆபிரகாமுக்குள்ள ஒரு விசுவாசம். இது என்ன ஆகும்? கண்டிப்பாக நடந்தே தீரும். இப்போ தன் மகனை பலி செலுத்துறதுக்காக கொண்டு போகிறார். இப்போ அவருக்கு என்ன நம்பிக்கையில் கொண்டு போகிறார்? தன் மகனை திரும்ப, ஏன்னா தேவனை என்ன பண்ணிட்டார், ஆல்ரெடி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு
இது எல்லாம் கோட் பண்ணி இவைகளில் அன்பே பெரியது அப்படின்னு கேட்டார்ல. இப்போ இந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார் ஆபிரகாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன் ஒரே பேரான குமாரன், தன்னுடைய நேசகுமாரன், எல்லாவற்றுக்கும் அவர் ஒன்று தான். அதுவும் பார்த்தீங்கன்னா அவர் சரீரம் செத்துப்போன ஒரு நிலைமையில் பிறக்கிறதா யார்? சரீரம் செத்து போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த சரீரத்தில் எந்த ஒரு தகுதியும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் பிறக்கிறதா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு ஈசாக் பிறக்கிறார். அப்படி பிறக்கும் போது அந்த குமாரன் மேலே எப்படி அவர் ஒரு அன்பு வச்சுருந்தார், எப்படி ஒரு நேசம், எல்லாமே அவர் தான் அப்படின் போது, எல்லாமே என்னுடைய நேசகுமாரன் இருந்தாலும் இது எல்லாம் அவருக்கு கீழே தான் அப்படின்னு கொண்டு போய் வைக்கிறார்லப்பா. மொத்த அன்பு யார்கிட்ட தான் கொண்டு போய் ஆபிரகாம் செலுத்துறார்? அப்போ அந்த அன்புன்றது என்ன? நம்மகிட்ட இருக்கிறது எவ்வளோ ஸ்பெஷலான, எப்படிப்பட்ட நம்ம விரும்பக்கூடியதாக இருந்தாலும் சரி, அது தேவனுக்கும் அப்புறம்தான் அப்படின்றத ஒரு நிலைமை வரணும். தேவனுக்கு அடுத்தது தான் எல்லாம் அப்படின்றத ஆபிரகாம் அந்த இடத்துல நினச்சதுனால தான் என்ன பண்ணார்னா, தன்னுடைய அந்த வசனம் நம்ம ஆபிரகாம் பற்றி, ஆபிரகாம் பலி செலுத்தும் போது கத்தியை ஓங்கும் பொழுது ஒரு சவுண்டு வரும். ஆபிரகாமே நிறுத்து, உன் நேசகுமாரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக பலி கொடுக்குற அப்படின்னு. அப்போ நேசகுமாரன் என்ன? தான் ரொம்ப உயிருக்கு உயிராக நேசிக்கிற ஒரு மகன். ஏக சுதன்னா எல்லாவற்றுக்கும், தனக்கு இருக்கிற எல்லாவற்றுக்கும் வாரிசு யார் தான்? ஈசாக்கு தான். அப்படிப்பட்ட ஒரு குமாரனை நீ எனக்காக தர அப்படின்றார். அப்போ தேவன் மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காரு அப்படின்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி தான் அன்பு அப்படின்னா நம்ம என்ன எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இது ஏன் இந்த பாயிண்ட்டை நம்ம கொண்டு வரோன்னா, இன்றைக்கி நம்மக்கிட்ட அன்பு இருக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சு என்ன சொல்லலாம்? நம்மக்கிட்ட இப்போ மற்ற இந்த பாடத்தில் நம்ம யாரையுமே கம்பேர் பண்ணி பார்த்துடக்கூடாது. முழுக்க முழுக்க நாமே சோதிக்கிற ஒரு பாடம் தான் இந்த பாடத்து தலைப்பு தான் அன்பு. ஆனால் இன்றைக்கி அன்பாகவே இருக்காது இந்த பாடம், அப்படி போகும். அப்போ இன்றைக்கி பாடமே என்னென்னா, நாமே சோதித்து பார்க்குற ஒரு பாடம் தான் அன்பு. இப்படிப்பட்ட ஒரு அன்பு நம்மிடம் இருக்கா? இப்போ அன்பு பொதுவான ஒரு அன்பு நம்மகிட்ட இருக்குதா இல்லையா? அன்பு இருக்குதா இல்லையா? ஏன்னா அவருடைய சாயல்லையும் அவருடைய ரூபத்திலையும் உருவாக்கின ஒரு மனித குலம், அந்த மனித இனத்தில் தான் வந்திருக்கும் இல்லைங்களா? அப்போ அவருடைய சாயல், அவருடைய ரூபம் அப்படின்றது என்னது? சாயல்னா என்ன? அவரை போலவேனா? அது அவரை போலவே தான். அதுக்கு இன்னும் மீனிங் எப்படி சொல்கிறது? அது ரூபம். அவருக்கு இருக்கிற குணலட்சணத்தோடு படைக்கிறது ரூபம். சாயல் அப்படின்னும் பொழுது பிதாவாகிய தேவன் எப்படி ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆளக்கூடியவராக இருக்கிறார், ராஜாவாக இருக்கிறார்ல, அந்த சாயலில் தான் மனுஷனை உருவாக்குனாராமா. அதனால தான் சொல்கிறார், நீ ஆதாம்கிட்ட நீ எல்லாவற்றையும் என்ன பண்ண, ஆண்டுக்கொள் அப்படின்றார். நான் ராஜா, என்னை போல நீயும் ஒரு ராஜா. நான் ஒட்டுமொத்த உலகத்துக்கு நான் தகப்பன், நீயும் தகப்பன். அது அவருடைய சாயல், அவருடைய ரூபம் அப்படின்றது. அப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை இன்றைக்கி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம செலுத்தக்கூடிய அன்பு, நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக அன்புள்ளவர்களாக இருக்கும், அன்பை செலுத்திட்டு இருக்கோம். ஆனால் அந்த அன்பு எப்படி இருக்கணும் அப்படின்றாருன்னா, தெய்வீக, அதாவது அந்த அன்பு தான் அனைத்து வித மனித பண்புகளையும் மேற்பார்வையிட்டு அப்பண்புகளை ஆளுகை செய்ய வேண்டுமாமா. அன்பு அனைத்து வித மனித பண்புகளையும் மேற்பார்வையிட்டு அப்பண்புகளை ஆளுகை செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராக பிதாவாகிய தேவனுடைய அந்த யுகாயுகத்திலையும் சரி, இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் முடிவிலையும் சரி, ராஜ்யத்துக்குள்ள பிரதானமாக இருக்கக்கூடிய பண்பு என்னது? பிரதானமாக கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு பண்பு, ஒரு குணம் அன்பு தான் இல்லைங்களா? ராஜ்யத்தில் பிரதானமாக இருக்கக்கூடியது அன்பு தான். அந்த அன்பை நம்ம எங்கேருந்தே கடைப்பிடிக்கணும். நம்மளை இன்னைக்கு அழைச்சிருக்கார்ல தேவன், இந்த அழைப்புக்குள்ளே எதற்காக அழைச்சிருக்காருன்னா, நாளைக்கு ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் அவருடைய அனைத்து மனித பண்புகளையும் நம்ம ஆளுகை செய்யணும், மேற்பார்வையிடணும். அதற்கு முக்கியமாக என்ன தேவைப்படுதுன்னா, பிரதானமாக இருக்கக்கூடியது அன்பு. அந்த அன்பை நம்ம இப்போத்துலேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து ஒரு பூரணத்துக்கு கொண்டு வரணும் இல்லைங்களா? பாருங்கள்,
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அன்பை எப்படியெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் அவர் கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது வாசிக்கலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரர், இதை கவனிக்கும் பொழுது ஒரு மனிதன் வந்து கேட்குறாரு, ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதற்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, நீ போய் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடின்னுவார். அவர் என்ன சொல்லுவார்? அதுக்கு நான் சின்ன வயசுலேருந்தே அதெல்லாம் கடைப்பிடிச்சிட்டு வரேன், வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்வார். அந்த கோணத்தில் சொல்லுவார். அப்போ தான் சொல்லுவார், ஓகே நீ நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிற, ரைட்டு, இப்போ ஒன்று பண்ண, நீ உனக்கு உண்டானதெல்லாம் வீட்டு தரித்திரருக்கு கொடு அப்படின்றார். இப்போ உனக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா நல்லா கவனிக்கணும். உன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையானதை வச்சுட்டு மற்றதை விற்றுரு அப்படின்னு சொல்ல, உனக்கு உண்டானது எல்லாம் விற்று அப்படின்ட்டார். இப்போ இது நம்ம வசனமாக பார்க்கும் பொழுது நமக்கு அவ்வளோவா உணர்வுபூர்வமாக பார்க்க முடியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ சகோதரிகள் செய்வார். சகோதரிகள் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஜுவல்ஸ் வச்சுருக்கீங்களோ அவ்வளோத்தையும் கொண்டு போய் விற்று யாருக்காவது ஏழைகள் கொடுத்துருங்கன்னா எப்படி இருக்கும்? இப்போ சகோதரர் பக்கம் வருவோம். வச்சுருக்க காரு, பைக்கு, வீடு எல்லாத்தையும் விற்றுருங்க. விற்றுட்டு நீங்கள் தரித்திரருக்கு யாருக்காவது ஏழைக்கு உதவி பண்ணிடுங்க. இப்படி உதவி பண்ணால் தான் நீங்கள் எங்கே போக முடியும்? பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அப்படின்னா எப்படி இருக்கும் நமக்கு? உடனடியாக அதை செய்ய தூணுமா மனசு? அப்போது நம்ம எதற்கு பாத்திரவானா இல்லை? பரலோக ராஜ்யத்தில் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களும் ஆளுகை செய்யறதுக்கு நம்ம பாத்திரவான்கள் இல்லை அப்படின்றத நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். இதை யாருமே நம்ம குற்றப்படுத்துறதுக்குல, நம்ம எல்லாத்தையும் வச்சு சொல்கிறோங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை என்ன சொல்கிறாருன்னா, எல்லாவற்றையும் விட்டுரு அப்படின்னும் பொழுது தேவன்கிட்ட அந்த தேவன்கிட்ட நம்ம ஒரு அன்பை செலுத்தணும்னு வச்சுங்களேன், அது எவ்வளோவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% இருக்கணுன்றார். அதான் எல்லாவற்றையும், அதாவது நம்மளுக்கு வேண்டிய அளவு அன்பு செலுத்துறது, நம்மகிட்ட பிடிச்சவங்கள்ட்ட அன்பு செலுத்துறது, பிடிக்காதவங்களை வெறுக்கிறது, அந்த மாதிரி இல்லாமல் தேவன் என்ன பண்ணுறாரு? எல்லாவற்றையும் மேலே தன்னுடைய பரிபூர்ண அன்பை செலுத்துறார், முழுமையான அன்பை செலுத்துறார். அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உனக்கு உண்டானது எல்லாவற்றையும் விற்று தரித்திரக்கூட அப்படின்ட்டார். அப்படியே இன்னொரு வசனத்துக்கு வந்தோம்னு வச்சுக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுறது வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும். பாருங்க, இப்போ நல்லா கவனிக்கணும். முதல் வசனத்தில் என்ன பார்த்தோம்? உனக்கு உண்டானதையெல்லாம் நீ விற்று தரித்திரருக்கு கொடுன்ட்டார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? உனக்கு உண்டானதையெல்லாம், இந்த அந்த வார்த்தையை சேர்த்துக்கலாம். விற்று நீ தரித்திரருக்கு கொடுத்தாலும் சரி, உன் சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும். அப்படின்னா நம்ம பணி செலுத்துறோம்ல, ஒன்றும் இல்லை, இந்த சபையில் இருக்க எல்லா காரியங்களும் நான் தான் செஞ்சேன், இந்த சபைக்கு என்ன வேணுமோ முதல்ல நான் தான் செய்கிறேன், இது எல்லாமே என்னோடையதான் அப்படின்னு நம்ம அந்த அளவுக்கு செஞ்சிருந்தாலும் அன்பு இல்லைன்னா என்ன சொல்லிட்டாரு? இப்போ இன்னொரு கேள்வி வைக்கலாம். இந்த பாடம் ஒரு கேள்வியாக தான் போகும். ஒருத்தர் தனக்கு உண்டானது எல்லாம் விற்று அன்னதானம் பண்ணாருன்னு வைக்கிறாங்க வைங்களேன், அவருக்கு அன்பு இல்லாமல் பண்ண முடியுமா? ஒருத்தர் நம்மளே நம்ம இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரு பொருள்னா ஒரு சகோதரருக்கு எடுத்து கொடுக்குறேன்னா அன்பு இல்லாமல் நம்ம அதை செய்ய முடியுமா? நல்லா கவனிக்கணும். எதிர்பார்ப்பில் செஞ்சாலும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் ஜீரோவாக முடியாது. நான் ஜீரோவாய்க்கு ஒன்று எதிர்பார்க்க முடியுமா ஒரு மனிதனுக்கு? அந்த வசனம் என்ன சொன்னால், தனக்கு உண்டாதே எனக்கு உண்டானதை எல்லாவற்றையும் தரித்திர அன்னதானம் பண்ணாலும் சரி, என் சரீரத்தை நீ சபை எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் சரி, அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லைன்ட்டார். அப்போ கேள்வி என்னன்னா, அன்பு இல்லைன்னா இதெல்லாம் செய்ய முடியுமா? அப்போ இதெல்லாம் செய்யறதுக்கு என்னதான் பேர்? அப்போ இது ஒரு அன்பு தான். ஆனால் என்ன அன்பு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் எதிர்பார்க்கிற அன்பு இல்லை.
நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு பாயிண்ட். இதுக்கு பின்னாடி பாயிண்ட்லாம் பார்க்கலாம் நம்ம. இப்போ இதை மட்டும் மனசுக்குள்ள உள்வாங்கிக்கலாம். ஏன் அப்படின்னா இது எப்படியாப்பட்ட அன்பு அப்படின்னும் போது அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. மத்திய 24ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கணும். மற்ற 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இப்போ இதே ஒரு விஷயம், அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பு இருக்குது, ஆனால் எப்படியாப்பட்ட அன்பா இல்லை? தேவன் எதிர்பார்க்கிற அன்பு இல்லை. இதே ஒரு வசனம், அதாவது அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகுன்றது திருவிழியத்தில் வாசிக்கிட்டு இருக்கும். நெறிகேடு பெருகுவதால் பலருடைய அன்பு தணிந்து போகும். அப்போ அங்கே அக்கிரமம்னு பார்த்தோம், அதே வார்த்தை இங்கே நெறிக்கேடுன்னு பார்த்தோம். இப்போ அக்கிரமத்துக்கும் நெறிக்கேடுக்கும் என்ன வித்தியாசம்? நெறிக்கேடுன்னா என்ன? நெறிக்கேடு முறை தவறுறது, அதாவது ஒரு அந்த ஒழுக்கக்கேடு அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? இன்னும் இந்த வார்த்தையை நம்ம புரிகிற மாதிரி சொன்னால், ஒழுக்கக்கேடு, ஒழுங்கு தவறும் பொழுது அன்பு தணிஞ்சு போயிருமாமா. இப்போ இந்த அதாவது நம்ம முதல் வசனத்தில் பார்க்கும்பொழுது, நம்முடைய மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது அக்கிரமம் மிகுதியாவதினால் அல்லது நெறிக்கேடு பெருகுவதால் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதெல்லாம் எங்கே நடக்கிறத பற்றி சொல்லிட்டு இருக்காரு. இதை எப்படி எடுத்துக்கலாம் நம்ம? இப்போ உலகத்தில் ஒழுக்கக்கேடை பற்றி பேசலாமா? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசிகிட்டு இருக்காருன்னு எடுத்துக்கலாமா, இல்லை நமக்குள்ளே பேசுகிறாருன்னு எடுத்துக்கலாமா? இது எங்கே எடுத்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம்? நம்ம சபைக்குள்ள அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் சபை அப்படின்றத விட நமக்குள்ள ஒழுக்கக்கேடு வர்றதுனால, நம்ம நெறி தவறதுனால என்ன ஆகுதுன்னா அநேகருடைய அன்பு என்ன ஆகிட்டே இருக்காமா, தணிந்து கொண்டே வந்துட்டு இருக்கு. இப்போ ஆதாம்லேருந்து எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அன்பை. இப்போ ஆதாமுக்கு கொடுத்த அன்பு இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்குதா? ஆதாம் என்ன பண்ணாரு? ஏவாளுக்காக தன் ஜீவனையே கொடுத்துட்டார். அப்படி எடுத்துக்கலாமா? ஏவாளுக்காக தான் அவர் துணிஞ்சதை அந்த ஒரு விஷயத்தையே பண்ணார். ஏவாள் மேலே அப்போ அவ்வளோ அன்பை வச்சுருந்தார். இப்போ அந்த ஒரு கோணத்தில் எடுத்துக்கலாம். அது ரைட்டாக ராங்காக நம்ம விவாதிக்கிறதுல. இப்போ அதே அளவு அன்பு இன்றைக்கி நம்மகிட்ட பார்த்தா இருக்குதா? ஒரு சகோதரனுக்காகவோ ஒரு சகோதரிக்காகவோ அவங்க தவறே செஞ்சிருந்தாலும் அந்த தவறில் நம்மளும் பாதிக்கப்படுற அளவுக்கு அவங்க மேலே நம்ம அன்பு செலுத்த முடியுமா? அல்லது நன்மை செஞ்சிருந்தாலும் அவங்க நன்மை, இப்போல்லாம் வந்து தவறு செய்வதை விட நன்மை செய்யும் பொழுது அநேக ஒரு பாதிப்பு ஏற்படும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த சகோதரனுக்காகவோ சகோதரிக்காகவோ நம்முடைய ஜீவனை கொடுத்து அல்லது நம்மளால் முடிஞ்ச அளவு அவங்களை காப்பாற்ற முடியுமா அப்படின்னா இன்றைக்கி அந்த அளவுக்கு அன்பு யார்கிட்டையுமே இல்லை. அப்போ இந்த மாதிரி அன்பு குறைபாடு உள்ள நம்ம ராஜ்யத்தின் புத்திரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாமா? சொல்கிறதுக்கு முதல்ல நமக்கு தகுதி இருக்குதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாம் இல்லைங்களா? இது வந்து கொஸ்டின் போட்டு நம்மளே பார்த்துக்கிறதா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது பரிசேயர் சதுசேயர் இந்த பிரதான ஆசாரியர்கள்ட்டெல்லாம் அப்பப்போ சில கேள்விகளை கேட்பார். அப்படி ஒரு கேள்வியில் தான் வைக்கிறார் பாருங்களேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 42வது வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல அன்புனா என்ன அப்படின்னு. இப்போ தேவனுடைய பார்வையில் ஒரு அன்பு இருக்குது, நம்மளுடைய பார்வையில் அன்பு இருக்குது. இப்போ யாருடைய அன்பு நம்மக்கிட்ட? இது அன்னைக்கு அவங்கக்கிட்ட சொன்னது. இன்னைக்கு இதே வசனத்தை இப்போ நமக்கு எடுத்து அப்ளை பண்ணி பார்த்தா இயேசு கிறிஸ்து வந்து உங்களில் தேவ அன்பு இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்லலாம்? நம்மளை பார்த்து உங்ககிட்ட தேவனுடைய அன்பு இருக்குதா? இல்லைன்னு கூட சொல்ல வேண்டாம், இருக்குதான்னு கேட்டால் நம்மள்கிட்டயே கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சகோதரி சொல்கிறாங்க. ஆனால் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அன்பு அவருடைய பிரமாணங்களுக்கு உட்பட்டதாக இருக்கணும், அவருடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டதாக இருக்கணும். அதை தெய்வீக அன்பு இல்லைங்களா? அதாவது தெய்வீக அன்பு எப்படி அப்படின்னா தெய்வீக கொள்கையின் அடிப்படையில் இருக்கணும். அப்போ நம்ம செலுத்தக்கூடிய அன்பெல்லாம் அந்த தெய்வீக கொள்கையின் அடிப்படையில் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய. உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன் அப்படின்றாரு. இது வந்து அவங்களுக்கு இது நம்மளுக்கு படிக்கிறதுக்கு சாதாரண விஷயமா இருக்கும். அவங்க யார் மேலே தான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பயங்கர வெறித்தனமாக இருக்காங்க. இல்லை அதாவது வெறினா பற்றுதல் வெறி.
தேவன் அப்படின்னா தேவனுக்காக என்ன வேணாலும் செய்கிறன்ற ஒரு கட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் என்ன சொல்கிறாரு? உங்ககிட்ட தேவன் அன்பு இல்லைன்ட்டாரு. இன்னொரு இடத்துல சொல்லுவார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். ஆனால் அவங்க யாரை பிதாவை ஏற்று வாழ்ந்துட்டு இருந்தாங்க? அப்போ பிதாவாகிய தேவன். அந்த இடத்துல போய் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவன். அப்போ என்ன சொல்கிறாரு? நீங்கள் உண்மையாலுமே பிதாவின் அன்புல வாழல, உண்மையாலுமே பிதாவை ஏற்றுக்கொள்ள நீங்கள் யாரை பிதாவை கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்றாரு. விசுவாசிக்கு அவனை கொண்டு அவனுடைய அன்பில் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்றாரு. இப்போ நம்மகிட்டயே அதே ஒரு கேள்வியை வச்சார்னா, ஆக்சுவலாக கிட்டத்தட்ட இஸ்ரேல் அந்த ஜனங்கள் அன்றைக்கி என்ன கண்டிஷனில் இருந்தாங்களோ அதே கண்டிஷனத்தில் இன்றைக்கி நம்மளுடைய அன்புகளும் இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் நம்முடைய அன்புகள் அப்படி தான் இருக்குது. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, யோவான் 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, வாசிக்க வேண்டாங்க சகோதரி, பாருங்கள் இந்த இடத்துல பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல். இப்போ நம்ம இந்த பிதா இயேசு கிறிஸ்து மேல் அன்பாக இருக்கிறாரு. நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள்ன்றார். அப்போ இவருக்கு ஒரு இதுக்கு விளக்கம் நம்ம இந்த பாடத்துடைய கடைசியில் பார்ப்போம். பிதாவின் அன்பு எப்படி இருந்துச்சு, கிறிஸ்துவுடைய அன்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள்லாம் என்னுடைய அன்பில் என்ன பண்ணுங்க, நிலைத்திருங்க அப்படின்றார். அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு அதுதான் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட அன்பு. இதுதான் தேவனுடைய அன்பு. இப்போ நம்ம தேவனுடைய அன்பு அப்படின்றது தான் இப்போ இந்த பாடத்திலே நம்ம இன்னைக்கு முக்கியமாக பார்க்க போகிறோம். இப்போ தேவனுடைய அன்பு எப்படி இருக்கா இல்லையா அப்படின்றத நம்மை நாமே சோதித்து பார்க்க போகிறோம். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா. இப்போ முதல்ல ஒரு வசனம் படிச்சோம்ல, நீங்கள் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம்? இயேசு கிறிஸ்துவின் அன்பில் நம்ம நினைச்சோம். அது இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாரா? இப்போ இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாரான்றதை நம்ம எப்படி சோதிச்சு பார்க்குறது? அவருடைய குணலட்சணங்களை காட்டுறதை பொறுத்து, அவருடைய இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் இந்த பூமியில் வந்து எல்லார் மீதும் அன்பு செலுத்தினார், அப்படி ஒரு அன்பு நம்மகிட்ட இருக்குதா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பொதுவான ஒரு கேள்வி, அன்பை பற்றி வேதத்தில் அதிகமாக எங்கே சொல்லப்பட்டிருக்கு? ஒட்டுமொத்த வேதமும் மைய கருத்து அன்பு தான். ஆனால் அந்த அன்பை பற்றி எங்கே அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு? எங்க புதிய ஏற்பாடு, ரைட்? எந்த ஒரு புக்கில் சொல்லப்படும்? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். இதை பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எடுத்தோடனே 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் தான் கண்ணுக்கு தெரியும். ஆனால் வேதத்தை நல்லா கவனித்து பார்த்தோமா, யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின நிருபங்கள், இதில் மாத்திரம்தான் அன்பை பற்றி அதிகமாக டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார். அன்பு அன்பு அன்புன்னு முழுமையாக அன்பை பற்றியே சொல்லிகிட்டு இருப்பார். ஏன் அவருக்கு கிறிஸ்துவுக்கு அன்பான சீசன் ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னு நம்ம அதையெல்லாம் படித்து பார்த்தா தான் தெரியும். அவ்வளோ அன்பை பற்றி சொல்லியிருப்பார். அந்த மாதிரி அன்பை கடைப்பிடிக்க சொல்லியிருப்பார். ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அன்பு நம்மக்கிட்ட இருக்குதா அப்படின்றது தான் நாம இன்றைக்கி சோதித்து பார்க்க போகிறோம். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர், அதாவது ஒரே வசனத்தில் ஒவ்வொரு வரியாக தனித்தனியாக அதில் நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம் ஒரு பகுதி. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. இப்போ இந்த வசனம் தொடங்கும் போதே, இந்த வார்த்தை தொடங்கும் போதே அன்பு எப்படியாப்பட்டது? இப்போ கொஸ்டின் இதுதான், நம்ம கிட்ட இப்போ ஒரு அன்பு இருக்குது, ஒவ்வொரு இடத்துலையும் அன்பு இருக்குது. இந்த அன்பு நீடிய சாந்தத்தோடும் தயவோடும் இருக்குதா? அப்படின்னா நீடிய சாந்தம்னா என்ன, தயவுனா என்ன? இதைய பார்த்தா இந்த அன்பு நம்மக்கிட்ட இருக்கான்னு முடிவு பண்ணிக்கலாம் இல்லைங்களா? இப்போ நீடிய சாந்தம் தயவு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ பிதாவாகிய தேவன்கிட்ட போயிடலாம், அதே மாதிரி முதல் குடும்பத்துக்கிட்ட போயிடலாம், ஆதாம் ஏவா காயின் ஆபேல்கிட்ட போயிடலாம் இல்லைங்களா? இப்போ இவங்க 2 பேர்த்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த நீடிய சாந்தம் தயவு இப்படியாப்பட்ட அன்பு நம்மக்கிட்ட இருக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காயினை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். காயின் என்ன பண்ணுறாங்க, காயின் ஆபேல் 2 பேரும் பலி செலுத்துகிறாங்க. அதில் நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயத்த, ஆபேலுடைய பலியை தேவன் அங்கீகரிக்கிறார், காயினுடைய பலியை அங்கீகரிக்கலை. இது ஏன் அங்கீகரிக்கலை அப்படின்றது இன்னொரு பாடத்தில் தேவனுக்கு சித்தமாக தான் பார்க்கலாம் விரிவாக. இப்போ அந்த வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம்
4ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 6 முதல். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். பாருங்க, இதை அதான் இந்த வசனங்களெல்லாம் நம்ம வசனமாக பார்க்கும்பொழுது இதில் இருக்க உணர்வு நம்மளுக்கு புரிஞ்சிக்கவே முடியாது. என்னன்னா, காயின் ஆபேலுடைய பலியை அங்கீகரித்த உடனே காயினுக்கு என்ன ஆயிடுச்சு? ஆபேல் மேலே ஒரு பொறாமை வந்துருச்சு. உடனே இவருடைய சுயரூபம் வெளிப்படுது. அந்த வெளிப்பாட்டை தேவன் கோடிட்டு காட்டுறார். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? இப்போ தேவன் நினச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கலாம்? தடுத்திருக்கலாம். பயங்கர ஒரு போர்ஸாக கூட இறங்கிருக்கலாம். உடனடியாக அவர் பயங்கரமாக ஒரு சிவியராக ஒரு ஆக்ஷன் கூட எடுத்திருக்கலாம். இப்போ தேவனுடைய தயவும் அந்த சாந்தத்தையும் எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னா, கூப்பிட்டு ரொம்ப பணிவாக பேசிகிட்டு இருக்காரு. ஏப்பா என்னாச்சு? ஏன் உன் முகம் இப்படி மாறி இருக்கு? நீ நல்லது செய். நல்லது செஞ்சின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? உனக்கு அப்போ மேன்மை கிடைக்கும்னு சொல்லி நீ தீமை செஞ்சேன்னு சொல்ல, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசப்படி படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். அப்போ நீ அவனை ஆண்டு கொள்வாய்னா இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? பாவம் உன் வாசப்படியில் படுத்திருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். இது எப்படி புரிஞ்சுக்கணும்? பாவம்ன்றது ஒன்று ரெடியாக இருக்கும், அதை நம்ம ஆண்டுக்குவோமா? நம்ம ஆளுகை செய்கிறதுன்னு என்ன தெரியுங்களா? இப்போ பாவத்தை நம்ம ஆளுகை செய்கிறதுன்னா என்ன அர்த்தம்னா, பாவத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். இப்போ அப்படியே வரலாம், பாவம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுதா, நம்ம பாவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குமா? இப்படி கேட்கலாம். பாவம் நம்மளை ஆளுகை செய்தா அல்லது பாவத்தை நம்ம ஆளுகை செய்கிறோமா? பாவத்தை நம்ம ஆளுகை செஞ்சோமா என்னதுங்களா அர்த்தம்? நம்ம இதோட இந்த பாவம் எனக்கு வேண்டாம்னா அதோடு நிற்கும், அதுக்கு மேலே செய்ய மாட்டோம், அது நம்ம கண்ட்ரோல்லே இருக்கும். இதை தாண்டி வராத, இதுக்கு மேலே செயல்படுத்த முடியாதுன்னா முடியாது. பாவம் நம்மளை ஆளுச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன தான் நினச்சாலும் ஒவ்வொரு நாளும் ஒரு பாவத்தை செஞ்சுட்டே இருப்போம் இல்லைங்களா? இங்கெல்லாம் நல்லா உட்காந்து சப்ஜெக்ட் கேட்போம், வீட்டுக்கு போய் மொபைல் எடுப்போம், மொபைலில் ஒரு சப்ஜெக்ட் கேட்கலான்னு தான் எடுப்போம், அடுத்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எங்கே போயிடும். அப்போ யார் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறது? அப்போ இந்த வசனம் நீ அவனை ஆண்டு கொள்வாயின்னு வந்துட்டுல, அப்போ இன்னொரு மொழிபெயர்ப்பில் பார்த்தா, பாவம் உனக்குள்ளே வந்துருச்சுன்னா நீ அதை மேற்கொள்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும், முடியவே முடியாது அப்படின்றார். அப்போ தேவன் அதை தான் சொல்கிறார், நீ பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டப்பா, பாவம் முழுமையாக உன்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ தப்பிச்சிரு. பாருங்க, இந்த இடத்துல எவ்வளோ தயவாக பேசிகிட்டு இருக்காரு. இப்போ தேவனுடைய வல்லமை அவர் எப்படியாப்பட்ட இடத்துல யார் என்ன அப்படின்றத காயின்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் பாருங்களேன், ஏதேன் தோட்டத்துக்கு அப்புறம், ஏதேனில் ஆதாம் ஏவாள்கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் நம்ம பைபிளில் ரெக்கார்டு தேவன் பேசுனதா எங்கே தெரியுமா இடம்பெற்றிருக்க ரெக்கார்டாக இருக்கு? அது ஆதாம் ஏவாள்கிட்ட ஏதேன் தோட்டத்தில் பேசி அவங்களை விரட்டி அடிக்கிறார். அதற்கப்புறம் வசனங்களை கவனித்து பார்த்தோமா, காயின்கிட்ட தான் பேசுகிறாரு. இப்போ தேவன் பேசுகிற ஒரு விஷயம் சாதாரண விஷயமா? இதுக்கு காயினுடைய பதில் இருக்குல்ல, இதுதான் பயங்கரமான ஒரு காரியமாக இருக்குது. வாசிக்கலாம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். பாருங்களே, அவ்வளோ சொல்லியும் அவ்வளோ எச்சரிப்பு கொடுத்தும் என்ன பண்ணிட்டாருன்னா தன் சகோதரனை கொலை செஞ்சுட்டாரு. அதற்கு அப்புறமும் தேவன் எப்படி பேசிட்டு இருக்காரு? அந்த தயவோடும் சாந்தத்தோடையும் பேசிகிட்டு இருக்காரு. அந்த தயவும் சாந்தமும் தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 6000 வருஷத்தை கடந்து இன்னைக்கு வரைக்கும் அவருடைய அன்பு எப்படி செயல்பட்டுருக்கு? சாந்தமாகவும் நம் மீது தயவாகவும் செயல்பட்டுருக்கு. அந்த சாந்தமும் தயவும் இல்லாத ஒரு அன்பாக இருந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்க முடியுமா? அப்போ இதுதான் அந்த சாந்தம் தயவு அப்படின்றது. இப்போ காயின் எப்படி பேசுகிறாரு பார்த்தீங்களா? என்ன எங்கிட்ட கேட்டிருக்கீங்க, நான் என்ன அவனுக்கு வாட்ச்மேனா? யார்கிட்ட பேசுகிறார் இவர்? பேசுகிறவரை நம்ம முன்னாடி வச்சுட்டு பார்த்தா தான் இதோடைய வேல்யூ தெரியும். இவ்வளோ சாதாரணம். இப்போ நம்மளுடைய குழந்தைகளே இருக்காங்க, நம்மளை எதிர்த்து ஒரு 2 வார்த்தை பேசிட்டு இந்த மாதிரி பேசிட்டாங்க, உங்கள் அண்ணன் எங்கடா உங்கள் தம்பி எங்கடான்னு கேட்டால் திடீர்னு நான் என்ன அவனுக்கு வாட்ச்மேனா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். நம்ம குழந்தைகள் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? உடனடியா
நம்ம முகம் என்னவாகும், நம்ம மனசு என்னவாகும்? முடிஞ்சாலும் பலர்னு அரை கூட விட்டுருவோம். நம்ம அப்படி செய்வோம் இல்லை, செய்வோமா செய்ய மாட்டோமா? நம்ம குழந்தைகள் நம்மகிட்ட பயங்கரமாக எதிர்த்து பேசும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? அடிப்போம். என்ன நம்ம வாயில் அந்த நேரத்தில் என்ன வருதோ பேசுவோம். ஆனால் தேவன் நினச்சி பாருங்களேன், இவ்வளோ சாந்தத்தோடையும் இவ்வளோ தயவோடையும் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காரு. காயினை காப்பாற்றுறதுக்கு அவர் அப்படி தவிச்சு, அந்த அன்பு தவிச்சிட்டே இருக்கு. காயின் கொலைகாரன், இப்போ கொலைகாரனாக மாறிட்டார். நம்ம சின்ன சின்ன தவறுகளுக்கெல்லாம் என்ன பண்ணுறோம்? நம்ம நீதிமான் மாதிரி ஒரு சின்ன தவறு பண்ண சகோதரிகள் வந்து பெரிய குற்றவாளிகளாட்டும் நம்ம ஃபீல் பண்ணிடுறோம். ஆனால் தேவன் இந்த இடத்துல எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு? இப்படியாப்பட்ட அன்பு நம்மக்கிட்ட இருக்குதா? இந்த பாடம் பார்த்திங்கன்னா ரீஃபரன்ஸ் நம்பர் 491819 இது ரெண்டுலேயுமே இந்த பாடம் இடம்பெற்றிருக்கோம். அதை முழுமையாக படிக்கணுன்னா அந்த ரீஃபரன்ஸ் ஆர்டிக்குள்ளே டைரெக்டாக போனால் படிச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் இரவின் இணைய கீதங்களை வரிசையாக படித்தோமா இதில் வர விஷயங்கள்லாம் இருக்கும். அதில் சில ஆர்டிக்கிள் நம்ம போட்டிருக்கோம். இப்போ நீடிய சாந்தமும் தயவும் உள்ள அன்பு எப்படி என்ன வேலை செய்யும் அப்படின்றத சகோதரி எழுதியிருக்கார், வாசிக்கிட்டார். அன்றாட வாழ்விலே நான் பண்புடன் பழகி பணிவு, தாழ்வு, அடக்கம் இவைகளால் யாவருக்கும் தயவு செய்கிற முறையிலே நடந்து கொள்கிறேனா? என் அன்றாட பேச்சுகளிலும் சிந்தனையிலும் நடக்கைகளிலும் அடையாளமான இந்த அன்பு வியாபித்திருக்கிறதா? நான் மற்றவர்களிடம் மரியாதையுடனும் அன்புடனும் நடந்து கொள்கிறேனா? அவர்களிடத்தில் நான் பார்வையிலும் சொல்லிலும் செயலிலும் கனிவு காட்டுகிறேனா? எல்லோரை காட்டிலும் ஒரு கிறிஸ்தவன் தன் வீட்டிலும் தான் பணிபுரிகின்ற இடத்திலும் ஆலயத்திலும் சபை கூடுகின்ற இடங்களிலும் எல்லா இடங்களிலும் அன்புள்ளவனாக, மரியாதை உள்ளவனாக, பெருந்தன்மை உள்ளவனாக நடந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ இந்த ஆர்டிக்கல் நம்ம படித்தோம். இதை தயவு செஞ்சு நீங்கள் அந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து படித்து பார்க்கலாம். ஏன்னா இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம இதுக்கும் மறுபடியும் இன்னொரு விளக்கம் சொல்லிட்டு இருந்தால் இதிலே பாடம் முடிஞ்சிடும். அப்போ நம்மளுடைய தயவுள்ள அன்பு, சாந்தமுள்ள அன்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அதை செயல்படுத்திகிட்டே இருக்கணும். எப்படி பண்புடன் பழகம், நம்மளுடைய தாழ்மையை காட்டுறோம், தயவை காட்டுறோம், எல்லாத்தையும் காட்டினா மட்டும்தான் தேவனுடைய பார்வையில் ஏற்புடையதாக இருக்கும். அதான் அன்பு நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது அப்படின்னு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அன்புக்கு பொறாமை இல்லை. இப்போ நமக்குள்ள பொறாமை இருக்குதா இல்லையா? சரி, இருக்குது அப்படின்னா எப்போ அந்த பொறாமை வருது? அந்த பொறாமை எப்போ வெளிப்படுது? எப்போ வருதுன்றதை விட பொறாமை இருக்குது, அது எப்போ வெளிப்படுது? நம்மை காட்டிலும் ஒரு சகோதரனுக்கோ ஒரு சகோதரிக்கோ சபையில் ஒரு உயர்வு கிடைக்கும் பொழுது ஒரு பொறாமை வரும் சில நேரங்களில், இல்லைங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு ஒரு அதாவது இப்போ இதுக்கும் வந்து காயின் ஆபேல் தான். காயினுக்கு ஆபேல் மேலே ஏன் பொறாமை வந்துச்சு? ஆபேலுக்கு ஒரு உயர்வு கிடச்சிது, அவருடைய பலி அங்கீகரிக்கப்பட்டது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சுன்னா காயினுக்கு வந்து பொறாமை கிடச்சி வந்துடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யோசேப்புடைய வாழ்க்கையில் தன் சகோதரர்கள்லாம் யாரை பகைச்சாங்க? யோசேப்பை பகைச்சாங்க. பொறாமை வந்துருச்சு அவங்களுக்கு. ஏன் பொறாமை வந்துச்சு? தன் தகப்பன் யோசேப்பை மாத்திரம் என்ன பண்ணார்? ஸ்பெஷலாக கவனித்தார். ஏன்னா உண்மையாலுமே அப்போ ஸ்பெஷலாக அவர் மட்டும் கவனிக்கிறதே ஒரு பாகுபாடு தானே அப்படின்னு நம்ம கூட அப்படி யோசிக்கலாம். ஆனால் யோசேப்புடைய குணலட்சணங்கள், அவருடைய வாழ்க்கையை எடுத்து அவருடைய தரத்தை பார்த்தோமா அதற்கு ரொம்ப தகுதியானவர் நம்ம புரிஞ்சுக்கலாம். அவ்வளோ பர்ஃபெக்டாக வேதத்தில் தவறே கண்டுபிடிக்க முடியாது, தவறே பதிவு செய்யாத எதுவும் ரேராக இருக்கிறதுல யோசேப்பு முதல் இடத்துல இருப்பார். அந்த பதிவு பண்ணியிருக்க விஷயத்தில் எல்லாத்தையும் இப்போ பாருங்க, மோசே எடுத்துக்கிட்டோமா ஒரு தவறு இருக்கும், ஆபிரகாம் எடுத்துட்டா கூட தவறு இருக்கும், ஈசாக்கு கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். அடுத்தது யோசேப்பு. இப்படி ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா தாவீதை எடுத்துட்டா தவறு பார்க்கலாம். இத்தனைக்கு எல்லாம் பாருங்க, என் இதயத்துக்கு ஏற்ற மனிதன் சொல்லியிருக்காரு, என் சிநேகிதன் சொல்லியிருக்காரு. இப்படி எல்லாம் பதிவாகிருக்கும் போது கூட அவங்ககிட்ட சில தவறுகளை நம்ம பார்க்க முடியும். யோசேப்புடைய வாழ்க்கையில் எடுத்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், 17 வயசில் வீட்டை விட்டு வெளியே வர்றவர், அவரை கட்டுப்படுத்துறதுக்கு ஒருத்தருமே இல்லை. அதாவது கட்டுப்படுத்துறதுக்கு அவர் அடிமையாக போகிறாரு, இருந்தாலும் தன்னுடைய சுய கட்டுப்படுத்துறதுக்கு யாருமே கிடையாது, எந்த ஒரு ஆலோசனை சொல்கிறதுக்கும் கிடையாது.
அங்கே பெருசாக நியாயப்பிரமாணத்தை அப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவும் இல்லை. எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த அவருடைய வாழ்க்கையில் அவர் பொறாமப்பட்டு இந்த சகோதரர்கள் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னு பிடிச்சி அடிமையாக தள்ளி அவர் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் உயர்றாரு, அது வேறு விஷயம். ஆனால் இப்போ இந்த 2 வித பொறாமைகள் எங்கே ஆகுது, அப்படி எப்படி தொடங்குது அப்படின்னு நம்மளுக்கு பார்க்கும்பொழுது, ஒரு சகோதரனுக்கு ஏதோ ஒரு விதத்தில், ஒரு சகோதரிக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உயர்வு கிடைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உடன் சகோதர சகோதரிக்கு என்ன இருக்குது, ஒரு பொறாமை வந்துடுது. இப்போ இந்த பொறாமைன்னு வந்துட்டா அன்பு நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாமா? கண்டிப்பாக என்ன ஆயிடலாம், யார் மேலேயாவது நமக்கு ஒரு பொறாமை வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு அன்பு இல்லைன்றது முடிவு பண்ணிக்கலாம். பொறாமைன்னு வந்துருச்சுன்னா அதுக்கு நீதிமொழிகள் அருமையாக வசனம் இருக்கு, வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30ஆவது வசனம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். சொஸ்த மன்னம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. இதை திருவிழத்தில் இன்னும் நம்மளுக்கு புரிகிற மாதிரி போட்டிருக்கு, வாசி. மன தூய்மை உடலுக்கு நலமாம், பொறாமையோ எலும்புகளை அழுக செய்யும். அந்த எலும்புருக்கி எலும்புகளை அழுக செய்யணும். அது என்ன வியாதி? எலும்புருக்கினா என்ன வியாதியை பற்றி எலும்புருக்கின்னு சொல்லுவோம்? டிபி இருக்குல்ல, டிபி நோயின்னு சொல்லணும்ல, அதை தான் எலும்புருக்கின்னு சொல்லுவாங்க. இல்லை, டிபி வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எலும்பை என்ன பண்ணிகிட்டு இருக்குமாம்மா, உள்ளே அரிச்சிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போது பொறாமை அப்படின்றது வந்து எலும்புருக்கியாமா. அப்போ நம்ம சத்தியத்தில் இருக்கிற இந்த அழைப்புக்குள்ளே வந்திருக்க நமக்கு பொறாமை இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே என்ன நடந்துகிட்ருக்கு, எலும்பு அழுக செய்துட்டுருக்கு, எலும்பு உருக்கிட்டு இருக்கு. அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம், நம்ம எலும்பு ஆவிக்குரிய விளக்கத்துக்கு கொண்டு போய் வச்சோமா நம்மளுடைய ஒட்டுமொத்த விசுவாசமும் என்ன ஆகிட்டு இருக்கு, ஒரு சகோதரன் மேலேயோ சகோதரி மேலேயோ ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பொறாமை வந்துருச்சுன்னா தேவனுடைய அன்புலேருந்து வெளியே வந்துடுறோம். ரெண்டாவது நம்ம விசுவாசம் பூரா கொஞ்சமாக அது என்ன அப்படின்னா அது கொஞ்சமாக தான் அரிச்சு எடுத்துகிட்டு இருக்கோம், அழுகிட்டு இருக்கோம். நம்மளுக்கு முழுசாக புரிஞ்சுக்கு இந்த தவறை செய்கிற நமக்கு அது தவறுனே தெரியாது. அதுதான் பெரிய விஷயம். நம்ம தவறு செஞ்சுட்டோன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள என்ன ஆயிடும், ஒட்டு மொத்தமாக அழிஞ்சிடும். அப்போ அன்பு, அதாவது பொறாமையே இல்லாத அன்புனா ஒரு அருமையான ஒரு கேரக்டர் இருக்குது பைபிளில், சூப்பர். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த இமேஜை பார்த்தோன்னே தெரியுதா யாருன்னு? தாவீது, யோனத்தான். இவங்க இப்போ யோனத்தான் பாருங்களேன். யோனத்தான் ஆல்ரெடி யார், சவுல் ராஜாவுடைய மகன். சவுல் ராஜாவுக்கு அடுத்தபடி ராஜாவாக இருக்குண்டான வாய்ப்பு யாருக்கு தான் இருக்குது, யோனத்தானுக்கு தான் இருக்குது. ஆனால் அதற்குண்டான தகுதி இப்போ யார்கிட்ட இருக்குன்னு பார்க்குறாரு. அந்த தகுதியை பார்த்த உடனே எவ்வளோ அழகாக என்னை விட இந்த இடத்துக்கு யார், நீ தான் தகுதியான ஆள் அப்படின்னு அழகாக அந்த இடத்த விட்டு கொடுக்குறாரு. அப்போ இந்த அன்பு தான் பொறாமை இல்லாத ஒரு அன்பு. எவ்வளோ சூப்பராக பாருங்களேன். இது நம்மளால் நினச்சே பார்க்க முடியாது. நம்ம ஒரு ராஜா மகனாக இருந்து நம்ம இடத்துக்கு இன்னொருத்தர் வரணும் அப்படின்னு நினச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி உலகத்தில் முடியவே முடியாது. அப்படி ஒரு செயல்பாடு யோனத்தான் பண்ணுறாரு. இப்போ இந்த மாதிரி இந்த பொறாமை, அன்புக்கு பொறாமை இல்லைன்னா இதுதான். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தால் தான் நம்மளால் அந்த அன்பு, அந்த பூரண அன்பை நம்ம ருசி பார்க்க முடியும், அடுத்தவங்களுக்கும் ருசி பார்க்க வைக்க செய்ய முடியும். வாசிக்கலாம், அந்த ரீப்ரன்ஸ் ஆர்டிக்கலை வாசிக்கிட்டேன். பொறாமை கொள்ளாத அன்பு என்னிடத்தில் இருக்கின்றதா, என்னுடைய சொந்த விஷயங்களில் செழிப்பு காணப்படாத போது மற்றவர்கள் செழிப்பை கண்டு சந்தோஷப்படவும் மற்றவர்கள் செழித்தவங்களுடைய பெருந்தன்மையோடு பார்க்கவும் ஏதுவான அன்பு என்னிடத்தில் உள்ளதா? பொறாமைக்கு எதிரானது பெருந்தன்மையாகும், பொறாமையின் வேர் சீரணத்தில் உள்ளது. அப்போ பொறாமை இல்லாத அன்பு அப்படின் பொழுது இதுலேயும் அதான் சொல்லியிருக்காரு. நமக்கு முன்னாடி இன்னொரு சகோதரனோ சகோதரியோ வளர்ச்சி அடையும் போது எந்த விதத்துலையும் இருந்தாலும் சரி, சபையிலையும் இருக்கலாம், ஒருவேளை நம்ம உலகத்து ரீதியாக உலகத்தின் காரியங்கள் வாழ்வாதாரத்தின் ரீதியாகவும் இருக்கலாம், எதுலேயுமே அவங்க உயர்வு அடையும் பொழுது நம்ம அதை இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நேரத்தில் ஒரு சகோதரனுக்கு, அதாவது அவர் வளர்ந்துட்டு இருக்காரு, நமக்கு வளர்ச்சி இல்லை, நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம பயங்கரமான ஒரு பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்தங்கி இருக்கோம், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். இன்னொரு சகோதரன் நல்ல பொருளாதாரத்தில் ரீதியாக உயர்ந்துட்டு வராரு. அப்படி உயரும் பொழுது இது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், நம்ம வீட்டில் உட்கார்றதுக்கு ஒரு சேர் கூட இல்லை, அவர் ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து ஒரு சோஃபா செட் வாங்கிட்டு வராரு. இப்போ நம்ம பார்க்குறோம், என்ன நம்ம மனநிலைமை எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக அந்த பொறாமை கொள்ளாத அன்பு என்ன செய்யணுமாமா, எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் போய் சகோதரனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு அந்த சேரை, அந்த சோஃபாவை தூக்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறதுக்கு உதவி பண்ணணுமாமா. இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக.
நம்ம என்ன நினைப்போம், நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம், பக்கத்துலேயே இருக்கோம், நம்மளை பார்க்குறாரு, ஆனால் பாரு இவர் எப்படி வாழ்கிறாரு, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தேவன் அவருக்கு அது அருளப்பட்டது, நமக்கு இதுதான் ஆசீர்வாதம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு அன்பில் நம்ம இருக்கணுமாமா. இதுதான் அன்புக்கு பொறாமை இல்லை அப்படின்னு. இப்போ நம்ம ரொம்ப சுருக்கி தான் கொண்டு போகிறோம், இது ரொம்ப லென்த்தியாக போகுது அப்படின்றதுனால அடுத்து நம்ம பாயிண்ட் போயிடலாம். 1 Corinthians 13:4 அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது. ஒருத்தருக்குள்ள நமக்குள்ள அன்பு இருந்துச்சுன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னைத்தான் புகழ்ந்துக்கிறதுக்கு இடம் கொடுக்கவே மாட்டோம். ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. தாவீதுடைய மகன் அப்சலோம், அவர் தன்னைத்தானே என்னென்ன பண்ணுவார் தெரியுங்களா? தன்னைத்தானே ராஜாவாக்குவார், தன்னைத்தானே புகழ்ந்துக்குவார். எப்படியெல்லாம் புகழ்வார் பாருங்க. 2 சாமுவேல் 15:4-5 2 சாமுவேல் 15:4 முதல். பின்னும் அப்சலோம், வழக்கு வியாஜ்யம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து, நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியை வைத்தால் நலமாய் இருக்கும் என்பான். பாருங்க, இப்ப தன்னைத்தானே எப்படி புகழ்ந்துக்கிறார் பாருங்க. இவங்கெல்லாம் ஒரு நியாயத்துக்காக எங்க போயிட்டு இருக்காங்க? ராஜாவை பார்க்க போயிட்டு இருக்காங்க. இவர் குறுக்கிட்டவங்கள, இந்த மாதிரி வழக்குள்ளவங்கெல்லாம் எங்கிட்ட வந்து அதை நான் நியாயம் விசாரித்து அவங்களுக்கு நியாயம் கொடுக்குறக்கு என்ன நியாயாதிபதியை வச்சுருந்தா எப்படி இருக்குன்றாரு. ரொம்ப நேர்த்தியாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த ராஜா கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகாது? நியாயம் கிடைக்காது அப்படின்றாரு. தன் அப்பா தான் எப்படி தன்னை வந்து அடுத்த வசனம், எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்பொழுது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். நம்ம அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அப்படியே தன் வசம் ஈர்க்கிறது. அப்பா எப்படியாப்பட்ட ஒரு மனசு, எவ்வளோ அன்பு வச்சிருக்காரு. இப்போ இந்த அன்புக்குள்ளெல்லாம் என்ன இருக்குது? விஷம் நிறைந்து இருக்குது இல்லைங்களா? அப்போ இதுதான் என்ன சொல்கிறாருன்னா, தன்னை தான் புகழாத ஒரு அன்பு. நம்மளை இந்த அழைப்புக்கு அழைக்கலை, தன்னை புகழ்ந்து கொள்வதற்கு, தன்னை வெளிப்படுத்தி காட்டுவதற்கு நம்மளை தேவன் அழைக்கலை. நம்ம நினச்சிட்டு இருக்கு இப்போ நம்மளை வெளிப்படுத்தி காட்டுறது, நம்மளை பெருசாக காட்டிக்கிறதுக்கு அன்புக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் எல்லாமே இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்குன்றாரு. இந்த அன்புக்குள்ளே தான் வந்துருச்சு அப்படின்றார். நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது வாசிக்கலாம். கலாத்தியர் 5:25-26 கலாத்தியர் 5:25 முதல். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். இப்போ நம்ம எதில் பிழைச்சிருக்கோம்? நம்ம நம்ம என்னைக்கு உடன்படிக்கை செய்தோமோ அன்னைக்கே நம்ம மாமிசத்துக்கு உண்டான எல்லா விதமான காரியங்களும் என்ன பண்ணிட்டு நம்ம அடக்கம் பண்ணியாச்சு இல்லைங்களா? இப்போ நம்ம பிழைத்திருக்கிறது ஆவிக்குரிய காரியங்களுக்காக பிழைத்திருக்கோம். நாம் ஆவியிலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். அப்போ வீண் புகழ்ச்சியில மேல் நம்மளுக்கு என்ன இருக்கக்கூடாது? விருப்பம் இருக்கக்கூடாது. இதுதான் ஒரு புது சிருஷ்டி. அந்த வீண் புகழ்ச்சி தன்னைத்தானே புகழ்ந்துக்கும் பொழுது அது என்னவா இருக்குன்னு சொல்கிறாருன்னா, மற்றவர்களுக்கு அது டிஸ்டர்பாக இருக்குதாமா. நம்ம நினச்சிக்கும் நம்மளை புகழ்ந்து பேசிக்கிறதுக்கு நமக்கு நல்லா இருக்கலாம். ஆனால் மற்றவர்களை அன்பு செலுத்துறதுக்கு பதிலாக, அவங்க நம்ம மேலே அன்பு செலுத்துறதுக்கு பதிலாக அவங்கள என்ன பண்ணுறோம்? நம்மளை வசனம் என்ன சொல்லுது பாருங்க, ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும். வீண் புகழ்ச்சி உள்ளே போக போக ஆட்டோமேட்டிக்காக உடன் சகோதர சகோதரிகளை வந்து நம்ம கோபமூட்டுற அளவுக்கு, நம்ம மேலே எரிச்சல் வர அளவுக்கு நம்மளே அவங்களை அந்த வழியில் கொண்டு போய் தள்ளிடுவோம் அப்படின்றாரு. இப்போ ஒருவர் மேல் ஒருவர் பொறாமையும் கொள்ளக்கூடாது அப்படின்றாரு. அதாவது இந்த இதுக்கு என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புகழாத இருமாப்பா இராத அன்பு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தாழ்மையான அன்பு என்னிடத்தில் இருக்கின்றதா, தன் அடக்கத்துடன் இருந்து உயர்த்தி பேசாத அன்பு என்னிடத்தில் உள்ளதா? அடுத்து வாசிங்க. மனுஷர்களுக்கு வெளிப்படையாக தெரியாத வண்ணம் நற்கிரியைகளை செய்வதற்கு ஏதுவாக தூண்டும் அன்பு என்னிடத்தில் இருக்கின்றதாம். மனுஷர்களுக்கு தெரிந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி, தேவன் அறிந்தால் மாத்திரம் போதும் என்று நற்கிரியைகளை செய்ய தூண்டும் அன்பு என்னிடத்தில் இருக்கின்றதா? இது ரொம்ப முக்கியம். அதாவது மனுஷங்க தெரிகிறாங்களோ இல்லையோ, தேவன் பார்த்தா போதும். எந்த ஒரு விஷயம், இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஹால்குள்ளே வரோம், இங்கே எல்லாம் புது சேர் வந்து ஒரு சகோதரர் வாங்கி வச்சுட்டார், புதுசாக சேர் வாங்கி வச்சுட்டார். இப்போ வந்து சகோதர சகோதரிகளாக உட்காந்தாச்சு. உட்கார்ந்த உடனே அந்த சகோதரனுடைய மனசு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கணும்? ஆனால் எப்படி இருக்கும்? இயல்பாக நம்ம இப்போ அந்த வாங்கி வச்சவங்க நம்மளாக இருக்கலாம், அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்துடுவோம். நம்மளுக்கு எப்படி இருக்குது? நம்ம தான் வாங்கி வச்சுருக்கோம், எல்லாம் புதுசு, ரொம்ப குவாலிட்டியானது வாங்கி வச்சுருக்கோம். எப்படி இருக்கும்?
சந்தோஷமாக இருக்கும். அடுத்தது அடுத்தது நம்ம மாமிச இயல்புக்கு வந்தோமா, இதை பற்றி யாராவது ஏதாவது ஒன்று சொல்ல மாட்டாங்களா? ஒரு நல்ல விஷயமா அப்படியே மனசு ஏங்கிக்கிட்டே இருக்கும். அப்புறம் நம்மளே போய் ஒரு சகோதர பக்கத்தில் போய் நான் உட்காந்துருவேன். நான் தான் சேர் வாங்கி வச்சுருக்கேன். இந்த சேர் எப்படிங்கிறார் இருக்குது அப்படின்னு அவர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இது அடுத்த வார்த்தை எப்படி வரும்னா, இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியை தேடி பார்த்துங்கிறது கிடைக்கல. அப்போது இது சொல்லாமல் என்ன ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம், அந்த சகோதரருக்கு நான் தான் வாங்கி வச்சுருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியப்படுது. இப்படி இந்த மாதிரி அதாவது புகழாத அதாவது தேவன் மாத்திரம் பார்த்தா போதும். இந்த சபையில் இந்த ஒட்டுமொத்த சபையை நான் தான் ஸ்தாபித்தேன், நான் தான் பண்ணேன், நான் தான் வாங்கி வச்சேன் அப்படின்னா அன்றைக்கி அது முடிஞ்சிச்சு. அந்த நன்மை அன்னையோட முடிஞ்சிருச்சு. தேவனுக்கு மாத்திரம் தெரிந்தால் போதும். இதுதான் உண்மையான அன்பு. வாங்கி வச்சுட்டு செஞ்சுட்டு நான் தான் சொன்னால் அது அன்பு கிடையாது, அது சுயநலத்தின் ஆவி. அப்போ அதுதான் புகழாத அன்பு. தன்னை புகழாத அன்பு நம்மக்கிட்ட இருக்கணும். அதற்கு நம்ம பாத்திரவானா இருக்குமா அப்படின்றத நம்மை நாமே சோதித்து பார்க்கணும். அடுத்த பாயிண்ட்குள்ளே போயிடலாம். 1 Corinthians 13:5 வாசிங்க சார். 1 Corinthians 13:5 அன்பு அயோக்கியமானதை செய்யாது. அயோக்கியமானதுன்னா என்னங்க? என்ன அப்படின்னா புரிஞ்சுக்கிறதுக்கா சொல்லலாம். அயோக்கியமானதுன்னா ஒரு சகோதரன்கிட்டயோ ஒரு சகோதரிகிட்டையோ நம்ம நெருங்கி பழகிட்டு இருப்போம். ரொம்ப அவங்களுடைய பார்வையில் நம்ம ரொம்ப நெருக்கமானவர்களாக இருப்போம். அதே சகோதரனையோ சகோதரியை பற்றி இன்னொரு சகோதரன்ட்ட போய் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? ஏதாவது ஒரு தீமையை பேசுவோம். இங்கே நல்லா நெருங்கி பழகிட்டு இருப்போம், அங்கே போய் என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு தவறுதலாக பேசுவோம். இதுதான் அயோக்கியத்தனத்துக்கு இது ஒரு பாயிண்ட். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்குள்ளே பார்க்க முடியும். மற்றது இன்னும் இந்த ஏமாற்று வேலைகள் சொல்கிறபடி நடக்காமல் கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது உலகத்து ரீதியாக எடுத்துட்டா. ஆனால் இந்த மாதிரி பாருங்களேன், இதுதான் ஒருத்தர் செஞ்சார். அயோக்கியமான ஒரு பெரிய அயோக்கியத்தனத்தை வேதத்தில் செய்தார். வாசிக்கலாம். 41 சங்கீதம் 9 சங்கீதம் 41:9 என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும். போதும். இப்போ இந்த வார்த்தையை மட்டும் நல்லா கவனிக்கணும். என் பிராண சிநேகிதன் அப்படின்னா என்ன? என்னுடைய உயிர் நண்பன்றார். யாரை பற்றி சொல்லிட்டு இருக்காரு? யூதாசை பற்றி சொல்கிறாரு. என்னுடைய உயிர் நண்பன், என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாருன்னா அது வெறும் வார்த்தை கிடையாது. இயேசு கிறிஸ்து நம்பி இருந்தால் ஒருத்தரை நம்ம மாதிரி ஏதாவது ஒரு அறக்குறையாக நம்ம ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சுருப்போம். நிறைய பேர் நம்ம நம்பிக்கை வச்சுருப்போம். முழுமையாக நம்புவோம் அந்த சகோதரனை. எவ்வளோ தான் நம்பி இருந்தாலும் நம்மளை விட்டு இன்னொரு சகோதரியை அங்கே போய் தள்ளி நின்று பேசுகிறான்னு வச்சுக்கலாம். அந்த சகோதரன் இவர் என்ன பேசுகிறாரு, நம்மளை ஏதாவது ஒன்று புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்பிக்கை நம்ம வச்சுருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினோம். இயேசு கிறிஸ்து எது செஞ்சாலும் 100%. அவருடைய எல்லா ஃபீலிங்கும் 100% இருக்கும். எதுலேயுமே குறைவு இருக்காது. அப்போ சொல்கிறார் அவர், நான் என் பிராண சிநேகிதன், நான் நம்பினவன், என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷன் என்மேல் உன் குதிகாலை தூக்கினான் இருக்காரு. அது ஏன் இந்த வசனத்தை போட்டுக்குன்னா, இப்படி நடந்துக்கிட்ட யூதாசுகிட்ட கூட இயேசு கிறிஸ்து எப்படி அன்பு செலுத்தினார் அப்படின்றத பாய். ஒருத்தர் அயோக்கியமானதை செய்கிறார், நமக்கு எதிராக செயல்படுறார், சபையில் நமக்கு எதிராக இன்னொரு விஷயம், நமக்கு சபைகளில் தான் எல்லா உலகத்தில் நடக்கிறத விட சபைகளில் தான் எல்லா காரியங்களும் நமக்கு நடக்கும். ஏன்னா நம்ம இதுதான் பாடைசாலை, இங்கே தான் நம்ம கற்றுக்கணும், இங்கே தான் நமக்கு எல்லாமே இருக்கும் இல்லைங்களா? அதை எப்படி கடந்து போகிறோம், அதை எப்படி மேற்கொள்கிறோம் அப்படின்றது மட்டும்தான் தேவன் பார்ப்பார். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நடக்கும் பொழுது நம்ம அயோக்கியமான சகோதரனாவோ சகோதரியாவோ இருந்துடக்கூடாது. ஒருத்தருக்கு எதிராக அவர் அதாவது இப்போ இயேசு கிறிஸ்து பாருங்கள் சொல்கிறார், என்னுடைய உயிர் நண்பன், நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்குவேன். அப்போ எப்படி ஒரு வார்த்தை, எவ்வளோ நம்பியிருப்பார் அவர். கடைசி அவருக்கு தெரியும் இவர் தான் அப்படின்னு, இவர் மனசுக்குள்ளே எப்போ வந்துச்சோ அப்போயே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் அந்த அன்பை குறையாமல், அவர் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை குறையாமல் அப்படியே கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்கார். அப்போ இதில் 2 விதத்தில் இருந்து நம்ம பார்க்கலாம். ஒன்று நம்ம இன்னொரு சகோதரிக்கோ அயோக்கியமான செய்கிற சகோதரனாக இருந்துடக்கூடாது. ஒருவேளை நமக்கு எதிராக அந்த மாதிரி யாராவது சகோதரியை செய்தால் நாம் அவர்கிட்ட எப்படி அன்பு செலுத்தணும் வாசிக்கலாம். பாருங்கள். பண்பற்ற நடத்தை, மரியாதை குறைவு ஆகியவை சாதாரணமாக தங்களை தாங்களே ஒரு அறிவாற்றலிலோ அல்லது பொருளாதாரத்திலோ உயர்ந்தவனாக கருதி கொள்பவர்களிடம் காணப்படுகிறது. இது மனமேன்மையின்
அப்போ என்னன்னா இந்த அயோக்கியமான காரியத்தில் ஈடுபடுறவங்களுக்கு அவங்க எல்லாத்துலேயும் எப்படி இருக்குமாம் அவங்க மனநிலைமை? எல்லாத்த விட எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் கொஞ்சம் உயர்ந்தவன், அப்படி பார்க்கறத விட எல்லாவற்றையும் நான் தான் அறிவாளி, மற்ற எல்லாம் என்னை சுற்றி இருக்கவங்கள யார்? முட்டாள். இப்படி ஒரு குணலட்சணம் நம்மகிட்ட இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு குணலட்சணம் நம்மகிட்ட இருந்துடக்கூடாது. அதுதான் அன்பு, தன்னை புகழாத ஒரு அன்பு, மேட்டிமை கொள்ளாத ஒரு அன்பு. இந்த அன்பு நம்மகிட்ட இருக்குதா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அன்பு தற்பொழிவை நாடாது. தற்பொழிவுன்னா என்னது? யாராவது ஒருத்தர் என்ன பண்ணணும், தன்னை புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும். பாருங்க, ஒரு சம்பவம், நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதுக்கு பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறாரு. அவரை எப்படி புகழ்ந்தாலும் அதுக்கு அவர் பாத்திரவானா இல்லையா? இயேசு கிறிஸ்துவை எப்படி போய் புகழ்ந்தாலும் அவருக்கு தகுதியானவரா இல்லையா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லலாம்? தகுதியானவர் தான். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம் மத்தேயு 19:16. மத்தேயு 19:16. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆரம்பிக்கும் போதே எப்படி சொல்கிறார் அவர்? நல்ல போதகரே அப்படின்றாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து உண்மையாலுமே யார் தான்? நல்ல போதகர் தான். அதுக்கு அவர் கொடுத்த பதில் இருக்குல்ல, அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவரை தவிர. அப்போ எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துறாரு பாருங்க. அவர் தாழ்மையை, நம்ம தாழ்மையை காட்டினார்னா எங்கே காட்டினார்? அந்த காலை கழுவுற இடத்துல மட்டும் நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த இடத்துலையும் பாருங்கள் எந்த அளவுக்கு இவர் ராஜாதி ராஜா, உலகத்தை அவரை கொண்டும் அவருக்காகவும் அவர் மூலமாக தான் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, என்னை ஏன் நல்லவர் சொல்கிறார்? எனக்கு மேலே ஒருத்தர் நல்லவர் இருக்கார், அவரை தவிர வேறு யாருமே கிடையாது அப்படின்ட்டு. அப்போ தன்னை நல்லவராக காட்டிக்கொள்கிறவருடைய மனநிலைமை, அந்த அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது யூதா 16வது வசனம் வாசிக்கிறார். யூதா 16. இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கு ஏதோ ஒரு காரியத்தை எப்பவும் யார்கிட்டயா ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க. முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும், இந்த சகோதரர் என்ன பேர் இப்படியே பண்ணிகிட்டு இருக்காரு, இந்த சிஸ்டர் என்ன இப்படியே பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு முறையீடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களும், தாங்கள் விரும்பினதை செய்யணும், தாங்கள் விரும்பினது நடக்கணும், இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இவர்களுடைய வாய் இருமாப்பானவர்களை பேசும். இருமாப்புன்னா என்ன சொல்லலாம்? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, இயேசு கிறிஸ்துவே இவங்க மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். இருமாப்பானவர்களை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். தன்னை புகழ்நூற்றுக்காக வேண்டி ஒரு சகோதரன் தப்பே செஞ்சால் கூட இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு? உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லது என்று சொல்லுங்க. இதுதான் அன்பு. ஆனால் இந்த கேரக்டர் உள்ளது என்ன பண்ணுன்னா, தனக்கு ஆதாயப்படுத்திக்கிறதுக்கு, தன்னை மேன்மையாக வச்சுக்கிறது, தன்னை புகழ்ந்ததற்கு ஒரு சகோதரனோ சகோதரியோ உண்மையே ஒரு தவறு செஞ்சால் கூட அந்த தவறை சுற்றி கூட காட்ட மாட்டாங்க. நம்ம போய் தவறை அவங்க நீ தப்பு பண்ணிட்டேன்னு குற்றப்படுத்துறது இல்லை. குற்றப்படுத்துறது வேறு, அந்த தவறை சுட்டி காட்டுறது வேறு. ரெண்டுக்கு நம்ம வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். குற்றப்படுத்துறதுன்னா என்ன? ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க, அவளை குற்றப்படுத்துறதுன்னா என்ன? குற்றத்தை பெருசாகி எல்லாத்திட்டையும் சொல்லி அவங்கள எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு குற்றவாளியாக நிற்கிறத குற்றப்படுத்துறது. அவங்க தவறு அவங்களுக்கு உணர்த்துறது அப்படின்னும் பொழுது சத்தியத்தின்படி அவங்ககிட்ட பிரதர் இது இப்படி இருக்குது, ஆனால் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, இதை பார்த்துக்கணும் பிரதர், இது எதுவும் என்னுடைய பார்வைக்கு இது தவறாக தெரியுது அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டு போகிறதா. அந்த மாதிரி சொல்லாமல் என்ன பண்ணுவாங்களாமா, அந்த தவறை ஆதரிக்கிற மாதிரி, அதாவது அந்த நேரத்தில் அவங்களுக்கு சாதகமாக பேசுகிறது. இதுதான் முகஸ்துதி செய்கிறவர்களாக இருங்க. அதற்காக நாம் அழைக்கப்படல. நாம் அழைக்கப்பட்டது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 2:9 வசனம். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வளவழித்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இப்போ நம்மளுடைய அழைப்பு எதுக்குன்னா, இப்படி முகஸ்துதி பாடுறக்கோ நம்மளை புகழ்வதற்கோ இல்லை. நம்ம எதுக்காக அழைச்சிருக்காங்க? நம்ம ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நமக்கு எதற்காக அழைச்சிருக்கார் தேவன்? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. அவருடைய புண்ணியங்கள் அப்படின்றது ராஜ்யத்தின் சுவிசேஷம். ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். இதுதான் நம்ம வாயிலிருந்து வரணுமே ஒழிஞ்சு
நம்மை பற்றி நம்மளே புகழ்ந்து கொள்கிற ஒரு காரியம் வரக்கூடாது அப்படின்னு இதற்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. இந்த ஆர்டிக்கலை கூட வாசிச்சிருங்க, குயிக்காக வாசிச்சிருங்க. தன்னுடைய சொந்த உரிமைகளை கூட மற்றவர்களுக்காக தியாகம் செய்யத்தக்க சீரமற்ற அன்பை உடையவனாக நான் இருக்கிறேனா? பாருங்க, தன்னுடைய சொந்த உரிமைகளை கூட, இப்போ யோனாத்தான் நாங்கள் பண்ணார்ல, தன்னுடைய சொந்த உரிமையை யாருக்காக விட்டார்? தாவீதுக்காக விட்டார். அந்த மாதிரி ஒரு குணலட்சணம் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஒருவேளை இன்னொரு சகோதரனுக்கு நம்ம வாய்ப்பு இழக்கிறது மூலியமா இன்னொரு சகோதரனுக்கு ஒரு மேன்மை கிடைக்குது அப்படின்னா, அந்த நேரத்தில் என்ன பண்ணலாமா? அந்த வாய்ப்பை விட்டு கொடுக்கலாம். இழக்கலாம்ன்றதை விட விட்டு கொடுக்கலாம். இதுதான் உண்மையான அன்பு அப்படின்றார். பாருங்க, தன்னுடைய சொந்த உரிமைகளை கூட மற்றவர்களுக்காக தியாகம் செய்யத்தக்க இயேசு கிறிஸ்து செஞ்சார்ல, தன்னுடைய சொந்த வாழ்வீக பூமிக்குரிய வாழ்வீக உரிமைகள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணாரா இல்லையா? விட்டு கொடுத்தாரா இல்லையா? ஒரு உதாரணத்துக்கே சொல்லலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு, சும்மா ஒரு சிம்பிளாக சொல்லலாம். அவர் பகல் பூரா என்ன பண்ணுவார்? இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் பகல் பூரா என்ன பண்ணார்? ஊழியம் செஞ்சார். ஊழியம் செஞ்சுட்டு நைட்டில் என்ன பண்ணார்? நைட்டில் என்ன பண்ணிருக்கலாம்? இப்போ நம்மெல்லாம் இப்போ அடியான் இருக்க, இப்போ ஊழியன்னு வந்தாச்சு, இப்போ போனவுடனே என்னுடைய இதெல்லாம் எப்படி இருக்கும்? இப்போ ஊழியத்துக்கு போயிட்டு வந்துட்டா இன்றைக்கி நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், இப்படி மனநிலைமை இருக்கும்ல. அப்போது இந்த மாதிரி இதெல்லாம் வாழ்வீக ஒரு மனுஷீக உரிமைகள், இந்த உரிமைகளை கூட இழக்கணுமாமா மற்றவர்களுக்காக. இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணார்னா, பகல் பூரா ஊழியம் செஞ்சுட்டு நைட்டு பூரா மறுபடியும் தேவனிடத்தில் போய் உட்காந்துருவார். அடுத்த நாள் ஊழியங்களுக்காக, அடுத்த நாள் அவர் என்னென்ன பண்ணணுன்றக்கா. அப்படி அவர் தூக்கத்தை இழந்திருக்காரு, அவர் சாப்பாட்டை இழந்திருக்காரு, அவருடைய எல்லா விதமான, அதாவது மனுஷனாக வாழ்றதுக்கு உண்டான எல்லா விதமான நியாயமான விஷயங்களும் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இழந்திருக்கார். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்காகன்னு சொல்லலாம், நமக்காக அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? அப்போ இதுதான் இந்த மாதிரி ஒரு தியாகம் செய்யக்கூடிய அன்பு நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்ட்டு அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்கிறார், அன்பு சினமடையாது அப்படின்னு. அன்பு சினமடையாது. சினம்னா என்னங்க? பயங்கரமான கோபம். நமக்குள்ள கோபம் வருதா? சபையில் வெளியெல்லாம் விட்டுடலாம், வீட்டிலலாம் விட்டுடலாம். நம்ம இப்போ சபையில் தான் இருக்குது, சபையை பற்றி பேசலாம். சபையில் நமக்கு கோபங்கள் வருதா இல்லையா? அப்போ நம்மக்கிட்ட அன்பு இருக்குதா? பாருங்க, ஒரு சம்பவம், இந்த சம்பவத்தை அப்படியே இது வசனம் போடல, ஏன்னா பின்னாடி சொல்கிறேன், சம்பவத்தை மட்டும் போட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விபச்சாரம் பண்ண ஒரு ஸ்திரியை இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. அவங்க வர்றவங்களும் எப்படி வந்திருக்காங்க? சினமோடு வந்திருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி இந்த சகோதரி என்ன பண்ணணும்? கல்லெறிஞ்சு கொள்ளணும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு? நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, நிறைவேற்ற வந்திருக்கேன்ட்டார். இன்னொரு இடத்துல என்ன சொல்லிட்டாருன்னா, அவருடைய பிரமாணமாக என்ன சொல்லியிருக்காரு? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறேன்ட்டாரு. அவர் ஒரு பிரமாணத்தை சொல்லியிருக்காரு. உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலையும் அன்பு கூறுவாயாக. புரியுதுங்களா? அடுத்தது பொன்னான பிரமாணம். மற்ற மனுஷங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதையே நீங்கள் அவங்களுக்கு செய்யணும். இப்போது இவருடைய பிரமாணத்தின்படி உன்னிடத்தில் அன்பு கூறுற மாதிரி நீ பிறனிடத்துலேயும் அன்பு கூறுவாயாக அப்படின்னா, அந்த பிரமாணத்தை செயல்படுத்தினா அந்த ஸ்திரியை விட்டுறணும். அப்படி விட்டுட்டா இவருடைய கொள்கைக்கு இவரே தான் என்ன பண்ணுறாரு? எதிரியாக இருக்கிறாரு. பாயிண்டை பிடிச்சிக்கலாம். இன்னொன்று, நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொல்லன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை, நீ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்திருக்கேன்னு தானே சொன்ன, நீயே என்ன பண்ணுற? எப்படி ஒரு மீறுதலுக்கு உட்படுற மாதிரி கொண்டு வர்றாங்க. அதாவது உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவ இவங்க மாதிரி நியாயப்பிரமாணத்தை அந்த வெறியாக இருந்திருந்தான்னு வச்சு, சினமாக இருந்திருந்தானே என்ன பண்ணியிருப்பாரு? இந்த ஸ்திரீ இப்படி பண்ணிட்டாங்களா, உடனே என்ன பண்ணுங்க? கல்லெறிஞ்சு கொள்ளுங்க. அவங்களோட அன்பு சினமடையாது அப்படின்றது இதுதான் அன்பு. இப்போ இயேசு கிறிஸ்து கரெக்டாக இந்த இடத்துல, இந்த ஸ்திரீ இடத்துல நான் இருந்திருந்தா எனக்கு எல்லாரும் என்ன செய்யணும்னு நான் நினைப்பேன். அந்த கோணத்தில் பார்க்குறாரு. அதான் பொன்னான பிரமாணம். இயேசு கிறிஸ்து எல்லா இடத்துலையும் எப்படி பார்ப்பாராமா? பொன்னான பிரமாணத்தை கையாள்வாராமா. ஒரு திருடனை கையங்களமாக பிடிச்சி அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவராக இருந்தால் அந்த இடத்துல போய் அடிப்பாரா? ஏன் அடிக்க மாட்டார்? அந்த திருடன் இடத்துல இவர் இருந்து பார்ப்பாராமா. அந்த இடத்துல இருந்தால் இது நான் ஏன் திருடினேன், அப்படி திருடிட்டு மாட்டிட்டா எனக்கு எல்லாரும் என்ன பண்ணணும்னு நான் நினைப்பேன். அந்த நமக்குள்ள ஒரு உணர்வு வருங்களா? இப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்,
கொண்டு வந்து சபை முன்னாடி நம்மளை நிறுத்திடுறாங்க. எல்லா சகோதர சகோதரும் நமக்கு என்ன பண்ணணும்னு நம்ம நினைப்போம்? மன்னிக்கணும் அப்படின்னு நினைப்போம். அப்படி தான் நினைப்போம். ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்து அந்த கண்டிஷனில் பார்ப்பாராமா, அவர் அந்த இடத்துல இருந்து பார்ப்பாராமா. அதுதான் சொல்லிட்டார், மற்ற மனிதர்கள் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யுங்கன்றார். பொன்னான பிரமாணமாக கூட நிறுத்திட்டார். இந்த இடத்துல பாருங்களேன், அழகா நியாய பிரமாணத்தையும் நிறைவேற்றுறாரு, அன்பி பிரமாணத்தையும் நிறைவேற்றுறாரு. எப்படின்னா, எப்படி நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுறாரு? உங்களில் பாவம் இல்லாத முதலாவதாக நீங்கள் கல்லெறின்றாங்க, எல்லாம் போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்திரீகிட்ட கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிற மாதிரி பதிவாயிடு, இனி பாவம் செய்யாதே போ. இப்போ இந்த ஸ்திரீ என்ன ஆயிட்டாங்க? இந்த ஸ்திரீ இதுக்கப்புறம் பாவம் செஞ்சுருப்பாங்களா? அப்போது இதுக்கு முன்னாடி இந்த ஸ்திரீ என்ன ஆயிட்டாங்க? இதற்கு இப்போ விபச்சாரம் பண்ணிட்டு இருந்த ஸ்திரீ என்ன ஆயிட்டாங்கன்னு கேட்குறேன். பாவத்தை விட்டு மனம் திரும்பிட்டாங்க. அப்படி பாவத்தை விட்டு மனம் திரும்பும்போது அந்த பழைய ஸ்திரீ என்ன ஆயிருக்கு? அந்த பழைய சுபாவம் என்ன ஆயிருக்கும்? செத்து போயிடுச்சு, அவ்வளோதான். அங்கே நியாய பிரமாணம் நிறைவேறிடுச்சு. அப்போ ஒரு அன்பு எந்த அளவுக்கு செயல்படுது? இதில் முக்கியமாக நம்ம கோபத்தையும் காட்டணும். அதுக்காக கோபம் காட்டாதது அன்பு, கோபம் காட்டாமல் இருக்கிறது அன்புன்னு அப்படி சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சாட்டை எடுத்து பிடிச்சார்ல, அது கோபம் தானே. அது கோபம்னு எடுத்துக்கலாமா, அன்புன்னு எடுத்துக்கலாமா? அன்பு, அதுவும் அன்பு. இதை நம்ம வேறு பிரித்து பார்க்கணும். இப்போ நம்ம என்ன நினச்சிட்டோம்? அன்புனா எல்லாமே கட்டி அணைக்கிறது, முத்தம் கொடுக்கறது, அரவணைக்கிறது, இப்படி தான் நினச்சிட்டோம். ஒரு சகோதரனோ சகோதரியோ தவறு செஞ்சால் உடனடியாக அந்த தவறில் கண்டித்து மீட் எடுக்கிறதும் என்னதான் அன்பு. ரெண்டையுமே இயேசு கிறிஸ்து கரெக்டாக பண்ணியிருப்பார், எந்தெந்த இடத்துல எப்படி பண்ணணும். ஆனால் எங்கே எதை பண்ணணும்னு நம்ம புரிஞ்சுக்கணுமாங்க. ஒரு சினம் அடைஞ்சிருந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு சினம் அடைஞ்சிருந்தா ஒருத்தருடைய வாழ்க்கை எப்படி சினம் அடையாமல் இருந்ததுனால எப்படி மாறிச்சு, அந்த சினத்துக்குள்ளேயே போயிருந்தால் எப்படி மாறி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் அழகா வேதத்தில் இருக்குது. வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொன்னான். இப்போ நாகமானுக்கு குஷ்டரோகம். இவர் அங்கேருந்து வராரு, குஷ்டரோகத்தை சரிப்படுத்திருக்கு. இவருடைய மனநிலைமை எப்படி இருக்கு? போனவொன்னே அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணுவார்? நல்லா ஜபம் பண்ணி இவரை தொட்டு இவரை ஆசீர்வதித்து இந்த வியாதி குணமாகட்டும்னு கை வச்சு என்னென்னமோ பண்ணுவார்னு நினச்சிட்டு வராரு. வந்தவொடனே இவர் இங்கே என்ன பண்ணிட்டாருன்னா, எலிசா நீ போய் யோர்தானில் 7 தரம். இவர் பயங்கர சினம் அடைஞ்சிட்டார். வாசிக்கல. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்பனாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனான். உக்கிரத்தோடு திரும்பி போனான். அந்த உக்கிரன்றதா சினம் அப்படின்னு பதிவாயிருக்கு. பயங்கர கோபத்தோடு போகிறாராம். ஐயா, எங்கள் ஊர்லலாம் இதை விட பெரிய பெரிய நதிகளும் இதை விட நல்ல நல்ல நதிகளும் இருக்கா, இதுக்கு தான் இங்கே மூழ்கித்தான் அங்கேருந்து இங்கே வந்தனா அப்படின்னு பயங்கரமாக கோவப்படுறாரு. இந்த கோபத்தோடு அவர் அப்படியே போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் அவர் எப்படி தான் இருந்திருக்கணும்? அப்படியே இல்லை, ரொம்ப மோசமாகி ஊருக்கு ஒதுக்கி வச்சு யாருமே போய் பார்க்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் அழுகி என்ன இருக்கணும்? ஒவ்வொரு நாளும் செத்துருக்கணும். அந்த சினத்தை அப்படியே விட்டுருந்தாருன்னா, அப்போ கொஞ்சம் அந்த இடத்துல அவர் கூட வந்தவர் என்ன பண்ணுறாரு? அந்த சினத்தை குறைக்கிறதுக்கு அந்த பாருங்க, அந்த அன்பு சினமடையாதுன்றதை இவரை வச்சு வாங்கிக்கலாம், கற்றுக்கலாம். பெரிய பெரிய காரியங்கள்லாம் சொல்லியிருந்தா செஞ்சுருப்போம்ல. இது சிம்பிளாக தானே சொன்னாங்க. கொஞ்சம் தயவு கொஞ்சம் இறங்குங்களே, செஞ்சு பாருங்களேன் அப்படின்னு ஒன்று செஞ்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகுது. அப்போ சகோதரி இதை குறித்து என்ன எழுதியிருக்காருன்னா, எந்த ஒரு காரியத்துக்கும் எடுப்புலேயே என்ன பண்ணிடக்கூடாது, கோபம் அடைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் யோசிக்கணும், அந்த இடத்துல நிதானிக்கணும். நம்ம கோபத்தை முதன்மையாக வெளிப்படுத்தக்கூடாது. அப்படி வெளிப்படுத்தும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்முடைய அன்பை மாத்திரம் இலக்கில் நமக்கு கிடைக்கிற பெரிய வாய்ப்பு என்ன பண்ணிடுறோம்? இழந்துடுறோம், அன்புக்குரிய சகோதர சகோதரி. அதனால் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் உடனடியாக நம்ம கோபத்தை கட்டுப்படுத்த நம்ம பழகிக்கணும். அந்த கோபத்தை கட்டுப்படுத்துறது கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அன்பு தான். தேவனுடைய குணலட்சணங்களில் ஒன்று. 7000 வருஷம் பக்கம் நெருங்கி போயிட்டுருக்கு, இன்ன வரைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்தி தானே இருக்காரு. 6000 வருஷத்தை கடந்து இப்போ 7000 வருஷத்துக்குள்ளே போயிட்டுருக்கு. எவ்வளோ அக்கிரமம் நடக்குது, எவ்வளோ அநியாயம் நடந்துகிட்ருக்கு.
அவருடைய சினத்தையும் அவருடைய உக்கிரத்தையும் காட்டினா இன்னைக்கு பூமியில் ஒரு துரும்பு கூட இருக்காது இல்லைங்களா? அப்போ தேவன் அந்தளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு இருக்கும்போது அவருடைய சாயலை பெற்றுக்கொண்டு நம்ம வாழணும்னு நினைக்கிறவங்க தான், அதாவது 144,000 பேர். அப்போ அந்த 144,000 பேர்கிட்ட அவர்கிட்ட இருந்து அந்த பொறுமையை பார்ப்பாரா இல்லையா? கண்டிப்பாக தேவனே எல்லாத்தையும் கடைப்பிடிச்சிட்டேன்னு 1% முடியலைன்னா கூட முடியல தான், முடிஞ்சிடும் இல்லைங்களா? அப்போ அத்தனையும் நம்ம செயல்படுத்தணும் அப்படின்றதும் அந்த அன்பு சினமடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சினமடையாதுன்றதை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இதில் வர ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னா என்ன தெரியுமா நடக்கும்? சினமடையாது, அன்பு சினமடையாது. என்கிட்ட இருக்க அன்பு சினமடையாதுன்னா எனக்கு நடக்கிற சூழ்நிலைகள் எப்படி தான் நடந்துட்டு இருக்கோம்? இப்போ நான் கோபமே படக்கூடாது, தேவனே என்னை கோபம் இல்லாதவனா மாற்றிங்க அப்படின்னா தேவன் என்ன தெரியுமா பண்ணுவார்? நம்மளை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்மளை உச்சக்கட்ட கோபத்துக்கு கொண்டு போகும். ஆனால் என்ன பண்ணக்கூடாது? கோபப்படக்கூடாது. இப்படி தான் நமக்கு தேவன் இப்போ பொய்யே பேசக்கூடாது அப்படின்னா அன்னையிலிருந்து நம்மளை பொய் பேசுறதுக்கு அப்படியே குறைக்க மாட்டார். எப்படி பண்ணுவார்னா பொய் பேசுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அதிகமாக அனுமதிச்சிருவார். இப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதை எப்படி நம்ம பழக முடியாது? எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஒரு விஷயம் நம்மளை மீறி அதிகமாக வரும்பொழுது தான் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி தான் பழக முடியும். ஒன்றுமே இல்லாமல் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே நம்ம சொன்னால் அது என்ன அர்த்தம்? என்னைக்காவது ஒரு நாள் வந்துச்சுன்னா மறுபடியும் என்ன பண்ணிடுவோம்? மாட்டிடுவோம். அப்போ இதில் கூட அப்படி தான் நம்மளுக்கு இப்போ கோபம் வர சூழ்நிலை, சினமடைகிற அதிகமான சூழ்நிலைகள் வரும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த சினமடைகிறதெல்லாம் நம்மளுக்கு அடிக்கடி நிகழும். அப்படி சூழ்நிலை வந்துருச்சுனால என்ன பண்ணோம்? தேவன் இந்த சினமடைகிற குணலட்சணத்துலேருந்து என்னை மீட் எடுத்துகிட்டு இருக்காரு. அதனால இந்த சூழ்நிலை வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? சினத்தை எடுத்து போட்டுட்டு அந்த இடத்துல என்னத்தை கொண்டு வந்து வைக்கிறேன்? அன்பை வைக்கிறேன். அடிங்க பிரதர், அடிக்கிறீங்களா? அடிங்க. திட்டுறது திட்டுங்க. இப்போ நம்ம ஒரு கணத்தை காட்டு ஆரஞ்சா இன்னொரு கணத்தை காட்டு அப்படின்றாரு. ஆனால் நமக்கு ஒரு கணத்தில் யாராவது அடிச்சிட்டா அவர் 2 கண்ணை மாத்திரம் இல்லை, உடம்பு பூரா காயப்படுத்திட்டு வந்துடும். அடிக்கிறதுன்னு இல்லை, பேச்சுக்களில் கூட நிறைய அந்த மாதிரி செயல்பட்டுரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த அன்பு சினம் கொள்ளாத அன்பாக இருக்கணும். அடித்தே அடி, காயப்படுத்தியே காயப்படுத்தி. ஏசு கிறிஸ்துவை ஒருத்தன் கொட்டுறான், ஒருத்தன் துப்புறான், ஒருத்தன் அரைகிறான், நினச்சி பார்க்கணும் இதெல்லாம் நம்ம ஏமாத்திரம் அப்படின்னு. அந்த இடத்துலலாம் எந்த ரியாக்ஷனை பாருங்களேன். ஒருத்தர் நம்மளை மூஞ்சில் துப்புனா நம்மளுடைய முகத்துலேருந்து நம்ம ரியாக்ஷன்லாம் எப்படி மாறும்? உமிழ்நீரை முகத்தில் துப்புனா எப்படி இருக்கு நமக்கு? ஆனால் ஏசு கிறிஸ்துக்கு அந்த இடத்துல ஒரு டாஸ்க் என்ன தெரியுங்களா? அப்படி நார்மலாக முகத்தை கூட சுளிக்கக்கூடாது, சின்ன ரியாக்ஷன் கூட காட்டக்கூடாது, மனதளவுலையும் முகத்தளவுலையும் எதுலேயுமே காட்டக்கூடாது. இருந்தார் இல்லை, ஒருத்த கேவலப்படுத்துகிற ஓங்கி கொட்டிட்டு ஒன்று அடித்தது யாருன்னு கேட்குறான். உலகத்தை ஒட்டுமொத்தமும் சிருஷ்டித்த ஒரு சிருஷ்டிப்புக்கு காரணமாக இருந்தவர் அவர்கிட்ட கேட்குறான், அமைதியாக இருக்கிறார். அந்தாங்க அன்பு சினமடையாது. உன்னையும் மீட்டெடுக்கிறதுக்கு தான் இந்த பாடுபடுறேன், உனக்காக தான். பேதுரு ஒரு பக்கம், இவன் யாருன்னு எனக்கு பாரு. பேதுரு எல்லாத்தையும் விட்டுடலாம். பேதுரு என்ன சொல்கிறாரு? யாருன்னே தெரியாதுன்னு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினா. சபிக்கவும்னா இவனெல்லாம் ஒரு இப்படி பண்ணிட்டானா பயங்கரமாக இயேசு கிறிஸ்து பார்க்குறாரு. பேதுரு பார்த்துட்டு இருக்காரு. பேதுரு பயங்கரமாக பேசுகிறாரு. இப்போ பேதுரு பார்த்து இயேசு கிறிஸ்து சினம் கொண்டார். அந்த இடத்துல அவர் மனதிலும் என்ன தெரியுமா? அந்த தயவு பேதுரு அப்போவே சொன்னேன், சாத்தான் ஒன்றா சொலக்கையில் போட்டு பொட்டைக்கிற மாதிரி பர்மிஷன் கேட்டா, ஜாக்கிரதையாக இருன்னு சொன்னேன், மாட்டிட்டியே. அவருடைய மனதிலும் அப்படி போகுது. இதுதான் இந்த அன்பை நம்ம பாருங்களேன். இந்த அன்பெல்லாம் நம்ம காட்டிதான் ஆகணும். நமக்கு இதுக்கெல்லாம் ஒரு சூழ்நிலையை அனுமதிச்சிருவார். கிடைக்கிற வாய்ப்பை ஒரு காரியம் சகோதரர்கள் எழுதும் போது சில விஷயங்கள் எப்படி எழுதியிருக்காங்கன்னா, தேவன் ஒவ்வொரு சம்பவத்தையும் நம்மளுக்கு ஒரு முறை தான் வாய்ப்பு கொடுப்பாராமா. அந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்தணும். மறுபடியும் அதே மாதிரி ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு மறுபடியும் இதே மாதிரி நான் சினம் இல்லாமல் இருக்கேன், எனக்கு 4 பேர் அடிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு கிடைக்காது. கிடைக்கிறப்ப பயன்படுத்திடணும். தேவனுடைய இது அதுதான். ஒரு முறை வந்துச்சுன்னா அடுத்தது நம்ம பயன்படுத்தணும்னா அது கடந்து இன்னொருத்தருக்கு போயிடும். யூதாஸ் மிஸ் பண்ணாரு, அப்படியே கடந்து எங்கே வந்துருச்சு? சவுல் என்கிற பவுல்கிட்ட வந்துருச்சு. அவ்வளோதான். இனி யூதாஸ் நினச்சாலும் அதை வாங்க முடியாத அளவுக்கு போய். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வாய்ப்பும் நம்மளை கடந்து போயிட்டே தான் நம்மக்கிட்ட வரும். நம்ம பயன்படுத்தலைன்னா நம்மை கடந்து அடுத்த சகோதரனுக்கோ சகோதரிக்கு போயிடும். சகோதர சகோதரிகளே, அதுக்கு தடையாக இருக்கிற ஒரு குணலட்சணம் என்னென்னா சினம். அப்போ அந்த சினமடையாத குணலட்சணம் இருந்தால் அதுவே சினமடையாத அன்பு எடுத்துக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அன்பு
தீங்கு நினையாது. அன்பு வந்து தீங்கு என்றைக்குமே தீங்கு நினையாது. இதுக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பு எதுக்குமே தீங்கு நினைக்காது, யாருக்குமே வந்து தீங்காக நினைக்காது, யாரையுமே தப்பாக நினைக்காது அப்படின்றது தான் இயேசு கிறிஸ்து அந்த பொன்னான பிரமாணத்தை கொண்டு நீங்கள் வைக்கிறார். தீங்கு நினைக்காத அன்பு என்ன இருக்கு, எப்படி நம்ம பழகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எதிராக யாராவது நம்ம பேரை கெடுக்கணும்னு நம்ம நினைப்போமா? நம்ம பேரை வந்து எல்லாத்துலேயும் டேமேஜ் பண்ணணும் எல்லாரும் அப்படின்னு நம்ம நினைப்போமா? விரும்புவோமா? அதை விரும்ப மாட்டோம் இல்லைங்களா? நம்மளை பற்றி யாருமே தப்பாக பேசக்கூடாது அப்படின்னு கூட விரும்ப மாட்டோம், பேசணும்னு விரும்ப மாட்டோம். எல்லாருமே நம்மளை நல்லவங்களாக பேசணும், நல்ல மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புவோம். இதை தான் சொல்கிறார், ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்களோ அதை நீங்கள் செஞ்சுருங்க, அதுதான் தீங்கு நினையாத அன்பு. சிம்பிள், அவ்வளோதான். இதுக்கு பெரிய விளக்கமெல்லாம் போக வேண்டாம். தீங்கே நினைக்காத அன்பு என்ன அப்படின்னா, நம்மளுக்கு யாருமே தீங்கு நினைக்கணும்னு நம்ம நினைக்க மாட்டோம். அதே மாதிரி மற்றவர்களுக்கும் நம்ம தீங்கு நினைக்கக்கூடாது. இந்த தீங்கு நினையாத அன்பு, இந்த இதை மட்டும் ஆர்டிக்கில் வாசிச்சிருக்கேன். கரைகரையற்ற, தீங்கு நினையாத, மற்றவர்களை சந்தேகிக்கிற, தீமைகளை எண்ணுகிற, மற்றவர்களிடம் குற்றம் காண்கிற குணங்களே இல்லாத அன்பின் ஆவி உடையவனாக நான் இருக்கிறேனா? பாருங்க, அப்ப இதான் பாருங்க, கரை திரையற்ற, தீங்கு நினையாத, மற்றவர்களை சந்திக்கிற, தீமைகளை எண்ணுகிற, மற்றவர்களிடம் குற்றம் காண்கிற குணங்கள் இல்லாத அன்பில் நான் இருக்கிறேன்னா, அப்போ மற்றவர்கள்ட்ட நம்ம எந்த ஒரு குற்றங்களையும் குறைகளையும் காணாமல் இருந்தால் தான், அதாவது சில பேர் குற்றங்கள் குறைகள் செய்யும் பொழுது தனிப்பட்ட முறையில் நம்ம போய் அதை கண்டிக்கிறோம் சொல்கிறோம், அது வேறு. சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், நின்னா குற்றம் கண்டுபிடிப்போம், உட்காந்தா குற்றம் கண்டுபிடிப்போம், பேசுனா குற்றம் கண்டுபிடிப்போம் இல்லைங்களா? அது மற்றவர்கள்ட்ட நம்ம செய்யாமல் இருந்தால் தான் மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம மேலே நம்மகிட்டையும் அதே ஒரு அணுகுமுறையில் அணுகுவாங்க. அப்போது நமக்கு தீங்கு நினையாத அன்பு நம்மகிட்ட இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படுது. முக்கியமான பாயிண்ட். அநியாயம் அப்படின்றது, சுருக்கமாக சொன்னால் அநியாயம் அப்படின்றது தேவனுடைய நீதிக்கும் நியாயத்துக்கும் மாறுபாடாக இதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் என்னதான் அநியாயம்தான். அந்த அநியாயத்தை புறமே தள்ளிட்டு எதிரெல்லாம் சந்தோஷப்படுமாம்மா. அப்போது இதையும் எடுத்துக்கலாம், ஒரு சகோதரியோ ஒரு சகோதரியோ பற்றி அநியாயமாக பேசுகிறத விட்டுட்டு தேவனுடைய அன்பு இருந்துச்சுன்னா, ஒரு 2 சகோதரி சந்திக்கும் பொழுது சத்தியத்தை மாத்திரமே என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அதில் தான் உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வாசிங்க சிஸ்டர். தவறு, தீது ஆகியவற்றால் வரும் எப்படிப்பட்ட லாபத்திலும் அன்பு பங்கெடுத்து கொள்ளாது. ஒரு சகோதரியோ குற்றப்படுத்துறதோ தீமை பேசுறதோ இல்லை ஏதாவது ஒரு தீமை செய்யறது நிமித்தமாக நமக்கு ஒரு லாபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஸ்தானம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்தானத்து எவ்வளோ பெரிய ஸ்தானமாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ நமக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, அதை என்ன பண்ணக்கூடாது. இதுதான் தேவனுடைய பார்வையில் அந்த நீதி தவறாமல் இருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீமையினால் நமக்கு எப்படியாப்பட்ட நன்மைகள் வந்தாலும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நன்மையாக தெரியும், ஆனால் தேவனுடைய பார்வையில் நன்மையாக இருக்காது. அதை நம்ம அனுமதிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, தீமையின் வெகுமதிகளை அன்பு விரும்பாது, ஆனால் சத்தியத்தில் அது வெகுவாய் சந்தோஷப்படும். ஒவ்வொரு சத்தியத்திலும் விசேஷமாக தெய்வீக வெளிப்பாடான சத்தியத்தில் அது வாசிஸ்டர் பிரபலம் அடையாது. அப்படியே வாசி முடிச்சிருங்க. இருந்தாலும் அதில் சந்தோஷப்படும். அப்போ பாருங்களேன், என்ன ஒரு காரியங்கள். அப்போ ஒவ்வொன்றையும் நம்ம இந்த ஆர்டிக்கல் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக படித்து பார்த்தோமா, இன்னும் நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. இப்போ வந்து தீமை அப்படின்றதுக்கு வந்து நம்ம ஒதுக்கியே வச்சிருக்கணும். தீமையில் சந்தோஷப்படக்கூடாது. தீமையினால் வருகிற எந்த ஒரு லாபத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பெற்றுக்கொள்ளக்கூடாது, அதை தவிர்த்துடணும் அப்படின்னு சொல்ல வர. அடுத்தது, அன்பு சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் தாங்கும் அப்படின்னா நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது, சகலத்தையும் அன்பு, ஒருவர்கிட்ட அன்பு இருந்துச்சுன்னா அவருக்கு எதிராக நடக்கிற எல்லா செயல்பாட்டையும் அந்த அன்பு என்ன பண்ணும், தாங்கும். இந்த பாயிண்ட் தான் நம்ம எடுத்து, இது ரொம்ப சுருக்கம் தான். தேவனுடைய நோக்கங்களுக்காக, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு எவ்வளோ அவமானம் வந்தாலும் சரி, எவ்வளோ பாடு வந்தாலும் சரி, எவ்வளோ துன்பம் வந்தாலும் சரி, எல்லாத்தையும் என்ன பண்ணுமாமா, சகிக்கும், தாங்கும். இது அன்பு சகலத்தையும் தாங்கும். இது தேவனுடைய நீதிக்கு உட்பட்டதாக இருக்கணும். தேவனுடைய நீதிக்காக
நமக்கு வர எல்லா பிரச்சனைகளையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளணும். இந்த சரீரத்தில் ஏற்றுக்கொள்ளணும், இந்த சரீரத்தில் தாங்கணும். இயேசு கிறிஸ்து அப்படி தான் ஏற்றுக்கிட்டாரு. நமக்கு முன்பதாக இருந்த பரிசுத்தவான்களாம் என்ன பண்ணாங்க? தங்களுக்கு நேரிட்ட எல்லா அவமானங்களையும் துன்பங்களையும் தங்களுடைய சரீரங்களை சகித்து அதை மேற்கொண்டாங்க. அப்போ நமக்கும் அதே மாதிரி ஒரு நிலை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி தாங்கும் பொழுது தான் நம்ம எதுலேயுமே ஒரு நம்மளுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கு அப்புறம் ஒரு காலத்துக்கு அப்புறம் சில விஷயங்களை தாங்க முடியாது, இடறிடுவோம். ஆனால் அதை தாங்கி போகிறத தேவன் விரும்புகிறாரு. அப்போ தான் நம்ம பக்குவம் அடைய முடியும். அந்த ஆர்டிக்கலை வாசிச்சிருக்கேன். தேவனுடைய நோக்கங்களுக்காக அவமானங்கள், இழப்புகள், கடுஞ்சொற்கள் என்னென்ன வருது பாருங்களேன். அவமானங்கள், இழப்புகள், எதையாவது நம்ம அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம இழந்துட்டா கூட, அடுத்தது கடும் சொற்கள், குற்றச்சாட்டுகள். இந்த கடும் சொற்கள் குற்றச்சாட்டுகளில் நம்ம அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியறதில்ல. நம்மளை பற்றி யாராவது கடும் சொற்கள் பேசிட்டாங்கன்னு வச்சுங்களேன், உடனடியே நம்ம பொங்கிடுவோம் இல்லைங்களா? நம்ம மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டாலும், நம்ம செய்யாத ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டா இன்னும் அதிகமாக கோவம் வந்துடும். இன்னொரு விஷயம் பார்க்கணும், நம்ம செய்யாத குற்றச்சாட்டு வச்சாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ தான் நம்ம கோபமே படக்கூடாது. நம்ம மனநிலைமை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே அதை செய்யலை, நமக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் பேசிட்டு போங்க அப்படின்னு ஈஸியாக விட முடியுதா நம்மளால்? ஆக்சுவலாக அப்படி தான் கடந்து போயிடுது. ஆனால் குற்றச்சாட்டு வச்சுட்டா நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு போயிடுது. குற்றச்சாட்டுகள் மரண தண்டனையும் கூட விருப்பத்துடன் சகிக்கும் தாங்கிக் கொள்ளும் அன்பு என்னிடத்தில் உள்ளதா? மரணத்தை கூட விருப்பத்துடன் ஸ்தேவான் சந்தித்தார். மரணத்தை எப்படி? வேண்டாம் வெறுப்பா அப்படின்னா விருப்பத்தோட அடிங்க கொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷத்தை மாத்திரம் பேசுகிறாரு. அந்த இடத்துல அவர் வலிகளோ ஒரு துன்பத்தையோ அவர் எதையுமே வெளிப்படுத்தலை. வானத்தை பார்க்குறேன், எனக்கு வானத்தில் தேவனுடைய வலது பாரத்தில் யார் இருக்கா? கிறிஸ்து இருக்கிறார், தேவதூதர் வர்றாங்க போகிறாங்க, பயங்கர சந்தோஷத்தை மட்டும் அவர் ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த சந்தோஷத்தை சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, இவருக்கு இங்கே நடக்கிற துன்பங்கள்லாம் பெருசாகவே தெரியல. அப்போ நமக்கு முன்பதாக வைத்திருக்கிற சந்தோஷத்தை நம்ம நோக்கி போகும் பொழுது, பார்க்கும் பொழுது, நமக்கு இப்போ நடக்கிற துன்பம், கடும் சொற்கள், இழப்புகள் எதுவுமே நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட அன்பு நம்மக்கிட்ட இருக்குதா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். அடுத்தது அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும். அந்த சகலத்தையும் விசுவாசிக்கும் அப்படின்ற போது, விசுவாசம்ன்றதே நம்மளுக்கு எப்போ தெரியுங்களா? சாதகமற்ற சூழ்நிலை. இப்போ நம்ம எப்போ விசுவாசிக்கணும்னா சாதகமற்ற சூழ்நிலை. தேவனுடைய ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரொம்ப கீழே கொண்டு போய் இதுக்கு மேலே என்னுடைய ஆயுசே முடிஞ்சிருச்சுன்னு அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும் அந்த கண்டிஷன் வரும்ல, அப்போ தான் நம்மளை அது வரைக்கும் நம்மளை கீழே விடுவாராங்க. அந்த கழுகு சப்ஜெக்ட் நமக்கு தெரியும். கழுகு தன் குஞ்சை என்ன பண்ணும்? கூண்டிலேருந்து பிரித்து விட்டுரும். குஞ்சு கீழ் நோக்கி மலையிலேருந்து கீழே போயிட்டே இருக்கும். அதுக்கு மேலே என்ன ஆகிட்டு இருக்குன்னா கழுகு பறந்துகிட்டே இருக்கும். அந்த கீழே பார்க்க அந்த குஞ்சுக்கு என்னவாக இருக்கும்? கீழே பார்த்துச்சுன்னா அந்த குஞ்சுக்கு எப்படி இருக்கும்? இப்போ கீழே மலையை கூட்டிலேருந்து கீழே எடுத்து விட்டுருச்சு, கீழே போயிட்டுருக்கு, பறக்க முடியல, அது பறக்க தெரியல, கீழே போயிட்டுருக்கு. அது கீழே பார்க்கும்பொழுது அதுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ கீழே விழுக போகிறோம், அப்படியா போகுது இப்படியா போகுதுன்னு பயங்கர பயமாக இருக்கும். கொஞ்சம் மேலே பார்த்துச்சுன்னா மேலே அம்மா வந்துகிட்டே இருக்கும். என்ன இருக்கும்? ஓ நம்ம அம்மா நம்ம கூடையே இருக்காங்க. அப்போ நம்முடைய சிந்தனை கூட சகலத்தையும் விசுவாசிக்கின்ற போது, சாதகமற்ற சூழ்நிலையில் நம்ம கீழானதை பார்க்காம என்ன பண்ணுவோம்மா? மேல் நோக்கி தேவன் எப்படியாப்பட்ட சூழ்நிலையும் என்னை காப்பாற்றுவார். ரெண்டு உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். சாதகமற்ற சூழ்நிலையும் போது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைஞ்சிருவாங்க. 2 பக்கம் 2 கல்வர்கள். அதில் ஒரு கல்வர் சொல்லுவார், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும் பொழுது என்னையும் நினச்சிக்க அப்படின்வார். இது எப்படியாப்பட்ட சூழ்நிலை தெரியுங்களா? சாதகமற்ற சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த கல்வனை விட ரொம்ப அடிபட்டிருக்கு. அவனை விட இவர் ரொம்ப பலவீனமாக இருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரம் இவங்களுக்கு முன்னாடி யார் தான் சாக போகிறது? கல்வன் தான் சாக போகிறாரு. அந்த நிலைமையில், சாதகமற்ற நிலைமையில் ஒருத்தரை பார்க்கும் பொழுது இந்த கல்வன் என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே நீங்கள் தான் என்ன, நீங்கள் சாகிறவர் இல்லை, எல்லாத்துக்கும் ஜீவனை கொடுக்கக்கூடியவர். நீங்கள் உங்கள் ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னையும் பார்த்துக்குங்கன்றார். இதை தனியாக எடுத்து பார்த்தோம்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி 2 காசு போட்ட ஒரு ஸ்திரீ சொல்லுவார், எல்லாருமே தனக்கு உண்டானதுலேருந்து ஒரு பகுதியை எடுத்து போடுறாங்க. இந்த ஸ்திரீயோ தன் ஜீவனத்துக்கு உண்டானது எல்லாம் சாதகமற்ற சூழ்நிலை. அதுக்கப்புறம் இந்த ஸ்திரீக்கு ஒன்றுமே கிடையாது.
அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை, நான் இனி சாகணும், சாப்பாடு கூட இல்லாமல் சாகணுன்ற ஒரு சூழ்நிலை, சாதகமற்ற சூழ்நிலை. அப்போ தனக்கு உண்டானது எல்லாத்தையும் எடுத்து போடுறாங்க. இந்த ஒரு கோணத்தில் பார்க்கும்போது சில நேரங்களில் நம்ம இந்த அன்புன்ற விஷயத்தை எப்படி தெரியுமா செயல்படுத்திடுவோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பார்க்குறோன்னு வச்சுங்களேன், ஐயோ பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு என்ன பண்ணுவோம், ஓடி போய் உதவி பண்ணுவோம். அப்படி பண்ணலாமா? சரி, அந்த 2 காசு போடுறாங்களே ஸ்திரீ, அவங்க அந்த 2 காசு தான் அவங்களுக்கு அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைன்னு இயேசுக்கு சொல்கிறாங்க. போட விடாமல் தடுத்துருக்கலாமா? நீங்களே கஷ்டத்தில் இருக்கீங்க, மனசு ஓகே, அதான் பரிபூர்ணம், அதான் முழுமையாக தன்னை செலுத்துறாங்க அப்படின்னு பார்க்குறாரு. நான் சொல்கிறது, நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பார்க்கும்போது என்ன பண்ணிடுறோம், சில நேரத்தில் தேவன் அவங்கள பலி செலுத்துறதுக்காக சில விஷயங்களை அனுமதிப்பார். நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், புரிஞ்சிக்காம, தேவனுடைய இந்த அன்பை புரிஞ்சிக்காம சில நேரங்களில் அன்பை இப்படியும் கொண்டு போய் செலுத்திடுவோம் தப்பா. ஐயோ ரொம்ப பாவம் அப்படின்ட்டு அவங்கள அந்த பலி செலுத்த விடாமல் என்ன பண்ணிடுவோம், தடுத்துடுவோம். நம்ம உதவி செய்கிறோன்னு தடுத்துடுவோம். உதாரணத்துக்கு சொல்கிறீங்க, ஒரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ரொம்ப முடியல, ரொம்ப பலவீனமாக இருக்காங்க, எல்லா விதத்தையும் பலவீனமாக இருக்காங்க. அவங்க சபைக்கு ஒரு 500 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு தான் இது. நம்மக்கிட்ட அன்பு பொங்கு. அப்போ தான் என்ன பண்ண, நீ வேண்டாம் வேறு வச்சுக்கணும், வேறு ஆக்சுவலாக தப்பு. அவங்க பலி செலுத்துகிறாங்க, அந்த பலி செலுத்த விடணும். அந்த 100 ரூபாய் பலி செலுத்த விட்டுட்டு அதற்கு அப்புறம் என்ன பண்ணோம், நம்ம போய் உதவி பண்ணணும். இந்த அன்பு அப்படின்றது இதையும் நம்ம வேறு பிடிச்சி பார்த்துடணும். சில நேரங்களில் நம்ம இப்படியும் அன்புன்றது தவறுதலாக கொண்டு போய் செலுத்தி, அதுதான் எல்லாமே நம்ம ரொம்ப யோசிச்சு பார்க்குறவங்களா இருக்கணும். இப்போ அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும் அப்படின்னும் பொழுது அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, சாதகமற்ற சூழ்நிலைகள் சகலத்தையும் விசுவாசிக்கும். நம்பவே முடியாது. இனி இயேசு கிறிஸ்துவுக்கே அப்படி தானே, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், சாதகமற்ற சூழ்நிலைக்கு போயிட்டார், ரொம்ப போயிட்டார். அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை வருது அந்த 22ஆம் சங்கீதத்தில். அந்த வார்த்தையில் பெரிய ரகசியம் அடங்கியிருக்கு. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லிட்டு அதற்கு அடுத்தது ஒரு வார்த்தை வரும். அதை நம்ம பின்னாடி கூட பார்க்கலாம். அப்போ அவ்வளோ கீழே விட்டுறாரு, சாதகமற்ற சூழ்நிலைக்கு விட்டு தான் நம்ம தேவனை தூக்குறாரு. அப்போ அந்த சாதகமற்ற சூழ்நிலையில் ஆபிரகாம் தன் மகனை, ஒரே பேரான குமாரனை கொண்டு போய் சாதகமற்ற, இதுக்கப்புறம் மகனே கிடையாதுன்ற மாதிரி இருக்குது, இதுக்கப்புறம் பெற்றுக்கவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில் போயிட்டுருக்கு, எப்படியோ போயிட்டுருக்கு. அவருடைய உடல்நிலை ஒரு பக்கம் பலவீனமாயிட்டு இருக்கு, கொண்டு போய் கொடுக்குறாரு. அதனால் சாதகமற்ற சூழ்நிலையில் அன்பு எப்படி இருக்கும், அதை சகலத்தையும் விசுவாசிக்கும். இது என்ன, என்னுடைய சரீரமே இல்லைனாலும் எனக்கான வேலை என்ன பண்ணிடுவார் தேவன், பூமியில் நிறைவேற்றிடுவார்ன்ற ஒரு விசுவாசம் நம்மக்கிட்ட, அந்த ஒரு அன்பு நம்மக்கிட்ட இருக்கணும். அடுத்தது சகலத்தையும் நம்பும். யூதாசை கடைசி வரைக்கும் நம்பினார். கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவார், சகலத்தையும் நம்புன்றது யூதாசை ஒருத்தரை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். யூதாஸ் எப்படியாப்பட்ட ஒரு அயோக்கியத்தனத்தை வேலையை செஞ்சுட்டாரு, எப்படியாப்பட்ட ஒரு துரோக செயலை செஞ்சுருக்காரு. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு கடைசி ஒரு வார்த்தை அந்த கெத்செமனேல வந்து யூதாஸும் இயேசு கிறிஸ்துவும் நேருக்கு நேர் சந்திக்கும் போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார், ஸ்நேகிதனே அப்படின்வார். இந்த பிராண ஸ்நேகிதன் ஒரு வார்த்தை படிச்சோம்ல, அந்த அது இங்கே வரைக்கும் ஸ்நேகிதனே முத்தத்தினாலா மனசுக்குமானக்கா. அப்போ அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்கிறான்னா, முத்தம் எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா அன்புக்கு அடையாளமாக இருக்குது. இந்த அன்பை வந்து ஒரு தேசமாக நீ மாற்றிட்டியே, இப்போ வரைக்கும் நான் உன்னை நம்புகிறேன். அப்போ வரைக்குமே இயேசு கிறிஸ்து வந்து நம்பினார். அப்போ நமக்கு எதிராக எப்படியாப்பட்ட ஒரு செயல்பாடுகள் யாருனால வந்தாலும் அப்போவும் நம்ம அந்த அன்பை செயல்படுத்திகிட்டே இருக்கணும், அந்த அன்பை காட்டிகிட்டே இருக்கணும். கிறிஸ்துவுக்காக நல்ல போர்ச்சேவனாக தீமையை சகித்து கொள்ளத்தக்கதாக பயிற்சிகளை பெற சகலத்தையும் நம்புகிற அன்பு. அப்போ நம்ம கிறிஸ்துவின் நல்ல போர்ச்சேவகனாக வளரணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், அது ப்ராக்டிஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகலத்தையும் நம்புகிற அன்பு பரிசுத்தவான்களை எதையும் தாங்குகிறவர்களாக ஆக்குகிறது. அதில் நம்பும் தன்மை சுலபமாக தீங்கிழைப்பதையோ அல்லது கர்த்தருடைய பணியை நிறுத்துவதையோ தடுக்கிறது. இப்போ சகலத்தையும் தாங்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய அதாவது நல்ல ஒரு போர்ச்சேவனாக நம்ம மாறுறதுக்கு உண்டான நம்மளை க்ரோத் கொடுத்துட்டே இருக்குது. அப்போ அன்புக்குள்ளே பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டுருக்கு. நம்ம இப்போ அன்புனா ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம எடுத்துக்கிறோம். அன்பு அப்படின்னும் பொழுது அது ஒரு சந்தோஷம் நிறைஞ்சது. நம்ம அந்த அன்பில் அப்படியே எல்லாத்தையும், அதாவது நம்ம மாமிச ரீதியை யோசிச்சுக்கிறோம். உண்மையாகவே அன்பு சந்தோஷம் நிறைஞ்சது தான். ஆனால் அந்த அன்புக்குள்ளே சில ஒவ்வொன்றையும் நம்ம கடைபிடிக்கும் போது அதுக்குள்ளே எவ்வளோ ஒரு சூழ்நிலைகள் இருக்குது, அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணி போகணும் அப்படின்றதெல்லாம் நம்ம கற்றுக்க வேண்டியதாக.
அடுத்த அன்பு சகலத்தையும் சகிக்கும். இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் சகிச்சாரு. அப்படி அதாவது சகிப்புத்தன்மை ஏன் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து இந்த இப்போ நம்ம சொல்லுவோம்ல, பொன் நெருப்பில் போட்டு புடமிட்டு, இந்த புடமிடுக்கிற ப்ராசஸ் தான் சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மை இல்லைன்னா அந்த புடமிடுதல்லேருந்து நம்ம என்ன ஆகிடுவோம், நம்மளால் தாங்க முடியாது. ஒரு சூட்டுக்குன்னு ஒரு சோதனைக்கு மேலே தாங்க முடியாது. அப்போ அந்த அன்பை கொண்டு போய் அங்கே வச்சுரு, அந்த அன்பு தாங்கிட்டே இருக்கும். எவ்வளோ அடித்தாலும், எவ்வளோ நெருப்பில் காய்ச்சி அடித்தாலும் அடிக்க என்ன ஆகிட்டே இருக்குன்னா ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். நம்மளுடைய மனநிலை ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குன்றார். வாசிக்கல வெளிப்படுத்துதல் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்வர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதில் விளங்கும்னா, சகலத்தையும் சகிக்கிறது எதில் விளங்குதாமா? இயேசு கிறிஸ்துவின் பாருங்க, தேவனுடைய கற்பனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதில் விளங்குதாமா? எதில் விளங்குது? சகலத்தையும் சகிக்கிறதுல இதெல்லாம் இதெல்லாம் வெளிப்படுது. அப்போ இந்த மாதிரி காரியங்களில் வெளிப்படுத்தி காட்டக்கூடியவர்களாக இருக்கணும்னா நம்ம சகலத்தையும் சகிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். வாசிக்கலாம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். எல்லாவற்றிலும் ஊக்கமான அன்பு. அதாவது ஏன் இந்த வார்த்தை வருது? ஊக்கமான அன்புன்னு ஏன் வருது? உற்சாகமா, அதாவது அன்புல உற்சாகத்தை கொடுத்துட்டே இருக்கும். நம்ம ஏன் இந்த ஒரு வார்த்தை வருதுன்னு கேட்குறேன். நம்ம அன்பு செலுத்துவோம், அந்த அன்புக்கு எதிராக ஏதாவது ஒரு சூழ்நிலை நடக்கும்போது என்ன ஆயிடும்? சோர்வடைஞ்சிருவோம். அப்படி இல்லை, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். எப்படியாப்பட்ட பாவம் செய்கிறவர்களாக இருந்தாலும் நாம் அவர்கள் மீது அன்பு செலுத்தும் பொழுது அவர்கள் செய்த பாவத்தில் இருந்தெல்லாம் அவங்க வெளியே வந்துடுவாங்க. அப்போ ஒட்டுமொத்த பாவமே என்ன ஆகுது? இந்த இடத்துல கூட நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து ஒரு பரிசேயனுடைய வீட்டுக்கு விருந்துக்கு போகிறார். அங்கே ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க? அவருடைய கால்களை தொட்டு கண்ணீர்னால் துடைக்கிறாங்க. அப்போ அந்த பரிசேயனுடைய மனநிலை எப்படி இருக்கு? இந்த அம்மாவோ பாவியானது, இது வந்து இவரை தொடுது, இது கூட இவருக்கு தெரியாதா அப்படின்ற ஒரு மனநிலைமையில் பார்க்குறாரு. ஆனால் அந்த ஸ்திரீ வந்து அழுகிறது, அழுக அவங்க ஒவ்வொருடைய அந்த பாவத்தை நினச்சி அழுகிறாங்களாம். இப்படி ஒரு பாவம் செஞ்சுட்டேன், இதிலேருந்து நான் வெளியே வந்து தன்னுடைய மனசை உடைக்க, அந்த கண்ணீர் பூரா, அதோடைய கண்ணீருடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஒரு தேங்காயை உடைத்த உடனே அதில் இருக்க தண்ணீரெல்லாம் வெளியே வந்துடும். வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த தேங்காவை இப்படி காட்டினா எப்படி இருக்குது? உள்ள வெள்ளையாக இருக்குது. அப்போது தன் பாவங்களை அறிக்கையிட்டு உடைச்சி கண்ணீர்னால் வெளியே கொண்டு வர உள்ளம் எப்படி ஆகிட்டு இருக்குது? தூய்மையாக மாறிட்டே இருக்கு. அந்த இடத்துல இது வந்து இயேசு கிறிஸ்துவின் நம்ம நல்லா நினச்சி பார்க்கணும். ஒருத்தருடைய கால்களை நினைத்து துடைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கண்ணீர் வருதுன்னா இது எப்படியாப்பட்ட கண்ணீராக இருக்கும்? அப்போ எவ்வளோ மனசுக்குள்ளே அந்த உடைக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு காரியங்கள், அந்த அளவுக்கு நம்ம பாவம் செஞ்சுட்டா கூட, நம்ம பாவிகளாக இருந்தால் கூட நம்ம மனசை உடைச்சி அரிக்கிறதா இருக்கும் பாருங்க. இதுதான் அன்பு திரளான பாவங்களை மூடுகிறார் பாருங்க. இந்த வசனத்தில் கூட, ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. இந்த அளவுக்கு பாரு, நான் வீட்டுக்கு வந்தேன், நீ என்ன பண்ணல? காலுக்கு தண்ணி கொடுக்கல, நீ தலைக்கு என்ன கொடுக்க, அதாவது நீ செய்ய வேண்டிய எந்த முறைமையும் செய்யலை. நீ செய்ய வேண்டிய முறைமையெல்லாம் இப்போ யார் செஞ்சுருக்கா? இந்த ஸ்திரீ செஞ்சுருக்காங்க. அப்போ அன்பு யாருக்கிட்ட இருக்கு? இந்த அன்பின் நிமித்தமாக இந்த ஸ்திரீ இப்போ என்ன ஆக போகிறாங்கன்னா பரிசுத்தமாக போகிறாங்க. திரளான பாவங்கள் மூடப்படுது. இப்படி சொல்லிட்டு கடைசி என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 15ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம் வாசிச்சிட்டேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். முடிக்கிறார். எப்படின்னா, நான் என்னுடைய அன்பு எப்படியாப்பட்டதா இருக்கு? என்னுடைய அன்பு எப்படியாப்பட்டது இருக்குன்னு சொல்றாரு. பிதாவின் கற்பனைகளை கை கொள்வதன் மூலமாக தான் அவருடைய அன்பை வெளிப்படுத்திட்டு இருக்காரு. இப்போ சொல்றாரு நமக்கு, நீங்க என்ன பண்ணுங்க? என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்க. இப்போ பிதாவின் கற்பனை வச்சுக்கலாம். இயேசு கிறிஸ்து கை கொண்டார், முடிச்சிட்டார். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய கற்பனை என்ன? பிறனிடத்தில் அன்பு கூறுவாயா. அப்புறம் என்னங்க?
பாயிண்ட் இதுதான். இந்த ரெண்டு சேர்ந்தா சொல்கிறார். தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் இப்படி சொல்கிறார். எல்லாம் முழுன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன அப்போ பிரமாணம் என்ன? எதுவாக இருந்தாலும் அதில் முழுமை அடைஞ்சிடணும், முழுமையாக செலுத்திடணும். இதுதான் அன்புன்னு சொல்கிறாரு. தேவனுடைய கற்பனைகளை அந்த கற்பனை என்னவோ அதை முழுமையாக நிறைவேற்றணும் அப்படின்றார். அடுத்ததை பார்த்தா, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். அப்போ இது என்ன சொல்கிறாருன்னா, அன்பு அப்படின்றது நம்ம இன்னைக்கு செலுத்திட்டு இருக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவனுடைய பிரமாணங்கள், அந்த பிரமாணங்களுக்கு உட்பட்டதாக இருக்கணும். அப்படியாப்பட்ட ஒரு அன்பை நம்ம செலுத்தணும் அப்படின்றார். அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு எப்படி இருந்துச்சு, பிதாவுடைய அன்பு எப்படி இருந்துச்சு, அந்த பிரமாணங்கள் அதுக்குள்ளே எப்படி அடங்கி இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது அதிகாரத்தை வாசிச்சு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இது யாருடைய அன்பை வெளிப்படுத்துறாரு? இப்ப இருக்குல்ல, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். இது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். இப்போ அன்பை எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, நம்ம எவ்வளோ பாவிகள், நம்ம எவ்வளோ குற்றங்கள் செஞ்சுருக்கோம், எவ்வளோ மீறுதல் செஞ்சுருக்கோம், ஆனால் அதில் இருந்தெல்லாம் நம்மளை மீட்டு எடுக்கணும் அப்படின்றத என்னவா இருக்குன்னா அவருடைய அன்பாக இருக்குது. அதுக்காக தன் ஜீவனையே கொடுக்குறாரு. இப்போ பிதாவின் அன்பு எப்படி இருக்குன்னா, இப்போ யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 2 பேருக்கு ஒரு போட்டி இருக்கு பாத்தீங்களா? தேவன் என்ன சொல்றாருன்னா, அவருடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துறார்? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்துட்றார். நம்முடைய அதாவது பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து மீட்டெடுக்கிறதுக்கு பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரன் நமக்காக கொடுத்துட்றார். அப்படி அன்பை வெளிப்படுத்துறார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் மேலே வச்சிருக்க அன்பின் நிமித்தமாக அந்த அன்பை நம்மகிட்ட எப்படி வெளிப்படுத்துகிறாராமா? அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுக்குறார். இதுதான் அந்த நியாயப்பிரமாணத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கு. யாத்ராகமம் 21:23 வேறே சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன். ஒரு சேதம் உண்டாயிடுச்சு, ஒரு ஜீவன் போயிடுச்சு, ஆதாமிட்ட கொடுத்த ஜீவன் போயிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜீவனுக்கு ஜீவன்னா ஆதாம் கொடுத்த ஜீவன் சேதம் உண்டாயிடுச்சு, இப்போ இன்னொரு ஜீவன் கொடுக்கணும், ஜீவனுக்கு ஜீவன். இப்போ கிறிஸ்துவனுடைய ஜீவனை கொடுத்து மீட்டெடுக்கிறார் இல்லைங்களா? அப்போ இதுதான் தேவனுடைய பிரமாணம். இப்போ நம்ம நமக்கு எதிராக ஒரு காரியங்கள் செய்யும் பொழுது நம்மகிட்ட அன்பு இருக்கான ஒரு கேள்விக்குறி வந்துடுது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது, முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம கடைசியை கவனிக்கும் பொழுது கற்பனை கை கொள்ளாத, அந்த கற்பனை சட்டத்திட்டங்களுக்கு உட்படாத எந்த அன்பாக இருந்தாலும் அது தேவனுடைய பார்வையில் ஒன்றுமே இல்லைன்ட்டார். கை கொள்ளும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்திருக்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தில் ஒரு ஸ்திரீகிட்ட போய் நீ விபச்சாரம் பண்ணினாதான், உடல் அளவில் பண்ணினாதான் அது என்னது? பாவம். ஆனால் என்னுடைய கற்பனையில் மனதளவில் நினச்சி பார்த்துட்டாலே என்ன ஆயிடுச்சு? அந்த பாவத்துக்கு உட்பட்டன்றாரு. இப்போ இது ஈஸியாக கஷ்டமா? மனதளவில் நம்ம கட்டுப்படுத்துறது கஷ்டமாக ஈஸியான கஷ்டம் அப்படின்றோம். ஆக்சுவலாக அது என்ன சொல்லிட்டாருன்னா, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல அப்படின்றார். அப்போ வெயிட்டானவர்களை கொடுக்கல அவர். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சிந்தைகள் அப்படி வரும்பொழுது உடனடியாக நம்ம அந்த சிந்தையிலேருந்து நம்ம திசை திருப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். உடனடியாக கொஞ்சம், அதாவது கொஞ்ச நேரம் கூட நின்று யோசேப்புடைய வாழ்க்கையில் ஒரு சூப்பராக ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேசுவார் போத்திபாரோடைய மனைவிக்கிட்ட. என்ன பேசுவார்னா, என்னுடைய ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, என்னை வீட்டில் எல்லாத்துக்கும் என்னை முதலாளாக வச்சுருக்காரு, உன்னை தவிர மற்ற எல்லாத்தையும் நான் என்ன பண்ணலாம்,
அதில் அனுபவிக்கலாம், நீ அவருடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கனால நான் எஜமானுக்கு துரோகம் செய்யலாமான்னு சொல்லல. அவர் தேவனுக்கு எதிராக நான் பாவம் செய்யலாமான்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார். எப்படியாப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. இந்த இடத்துல நின்று பேசுகிறாரு. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க சட்டையை பிடிக்கிறாங்க. சட்டையை பிடிச்சோன்னே என்ன பண்ணிடுறாரு, இப்போ நின்று பேசுறதுக்குள்ள நேரம் இல்லை, கழட்டி விட்டு போயிட்டே இருக்காரு. அப்போது அதுதான் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நமக்கு இப்போ செல்ஃபோனை பார்த்துட்டே இருக்கோம். சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஜெக்ட் பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு என்ன ஃபேஸ்புக்கில் வேறையும் யூடியூப்பில் வேறையும் போயிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். அதுக்கு தொடர்ந்து இடம் கொடுத்தா என்ன பண்ணிடுவோம், அதுக்குள்ளே வீழ்ந்துடுவோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்த ஒன்றும் இது நம்மளை இழுக்குது அப்படின்னு ஆஃப் பண்ணக்கூடாது, லாக் அவுட் பண்ணிடணும். அப்போ லாக் அவுட் பண்ணிட்டா எப்படி வேறு, அதாவது சத்தியமெல்லாம் வருது. சத்தியத்தை வேறு எப்படியாவது தேவன் கொடுத்துக்குவார். இதுதாங்க அவர் கற்பனை கை கொள்றதுன்றது. இதுதான் சிந்தனை அதிகமாக அதில் வளர விடாமல் அந்த செகண்டே நம்ம திசை திருப்பிற்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் நம்ம தேவனுடைய அன்பில் நினைத்திருக்கிறோம். அதுதான் 1 கொரிந்தியரில் கூட சொல்லிட்டார் அவர் தெளிவாக. அதாவது எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் செஞ்சாலும் சரி, என் சரீரத்தை நான் எவ்வளோதான் சாக்ரிஃபைஸ் பண்ணாலும். இப்போது இதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி இந்த பாடத்தை முடிச்சிடலாம். காயினுடைய பலியை ஏற்றுக்கொள்ள தேவன் காணிக்கைன்னு வரும். காயினுடைய காணிக்கை ஏன் ஏற்றுக்கொள்ள? இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் விவசாயம் பண்ணுறாரு. விவசாயத்துலேருந்து என்ன பண்ணுறாரு, அதில் விளைந்த கனி காய்கள் இதை கொண்டு பலியாக கொடுக்குறாரு. அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுக்குறாரு. ஏன் ஏற்றுக்கொள்ள? தேவனுக்கு பிரியமெல்லாம் பண்ணுறாரா? ஓகே, நிறைய விஷயங்கள் சொல்லலாம். உண்மையாலுமே தேவன் சித்தம் தான் அது ஒரு தனிப்பாடமாக பார்க்கலாம். சுருக்கமாக ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் எப்படி தெரியுமா சொல்லும், தேவன் காயினையும் அவன் காணிக்கையும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு வரும். அப்போ முதல்ல நம்ம செலுத்துகிற பலியை தேவன் ஏற்றுக்கொள்ளணும்னா யாரை ஏற்றுக்கொள்ளணும்? நம்ம அதுக்கு தகுதியாக நம்மளை ஏற்றுக்கொள்ளணும். நம்மளை ஏற்றுக்கொள்ளாமல் நம்ம என்னதான் உண்டானதை அன்னதானம் பண்ணாலும் சரி, நம்ம சரீரத்தை சுட்டரிக்கணும்னா நம்ம என்னதான் பலி செலுத்தினாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை முறை சரியில்லைன்னா நம்ம என்ன செஞ்சாலும் தேவனுடைய பார்வையில் அது அன்பே கிடையாது, முடிஞ்சிருச்சு அப்படின்றது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரர், அன்பு அப்படின்றது இன்றைக்கி நம்ம ஏதோ மேலோட்டமாக பார்க்கறது இல்லை. நம்ம தேவனுடைய பார்வையில் நம்மளுடைய அன்பு எப்படி இருக்குது, இன்றைக்கி நம்ம சபைகளில் நம்மளுடைய அன்பு எப்படி இருக்குது, இன்றைக்கி நம்மளுடைய சபைகளில் ஒரு மூப்பரை கூட தேர்ந்தெடுக்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய அன்பு இருக்குது. இது தேவனுடைய பார்வையில் சரியானதா? அப்போ தேவன் நம்ம சபை அப்படின்ற, நான் சபை கிறிஸ்துவின் சரீர அவயம் அப்படின்றத தேவன் ஏற்றுக்கொள்வாரா? நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்குது? தேவன் நம்மளை எப்படி பார்ப்பார்? இப்படி ஒரு அன்பு இருக்கும்போது தேவன் நம்மளை விருப்பத்தோடு பார்ப்பாரா? அவருடைய நீடிய தயவு இருக்குல்ல, அந்த தயவில் தான் நம்ம பொழைச்சிட்டு இருக்கோம். நீடிய தயவு இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நீடிக்கும்னு சொல்ல முடியாது. ஆகவே அன்பு அப்படின்றது ஏதோ நம்ம சுயநலத்துக்காக நம்ம நினைக்கும் பொழுது அந்த அன்பை செலுத்தி, நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு அன்பு செலுத்தி, பிடிக்காதவங்களை வெறுத்து இப்படி கிடையாது. தேவனுடைய நீதிக்கு, தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கு, தேவனுடைய பிரமாணத்துக்கு உட்பட்ட அன்பை நம்ம செலுத்தி நமக்காக வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்கு கேட்ட சத்திய வசனங்களை தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் மாட்டி தருவாராக. பொறுமையோடு கேட்ட அனைவரும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.